ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இப்போ லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும்போது கண்டிப்பா ஆயுள பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லக்னத்துல இருந்து நடத்தும்போது மட்டும் இல்ல, லக்னாதிபதி தசை நடந்தாலும் கண்டிப்பா ஆயுள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்குமே பொருத்தம் போடணும் அப்படின்றத சொல்றோம். இது குரு பார்வை இருக்கு, இல்ல இல்லாதனால இதை ஒதுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கிடாதீங்க. கண்டிப்பா குருவோட பார்வைகள் ஒருத்தரோட குரு இன்னொருத்தர் குருவை பார்த்தாலும் நம்ம லக்னத்திலேருந்தோ லக்னாதிபதி தசையா நடக்கும்போது ஆயுளை பார்க்காம பொருத்தம் போடக்கூடாது. ஓகே, அது நம்பர் 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லக்னத்திலிருந்து தசை நடத்தும் போது அதில் லக்னாதிபதி தசை நடத்தும் போது 7ஆம் அதிபதி அவருக்கு மறையக்கூடாது. தசை நடத்தும் கிரகத்துக்கு 7ஆம் அதிபதி மறையக்கூடாது. லக்னத்திலேருந்து நடத்தினாலும் சரி, லக்னாதிபதி நடந்தாலும் சரி, அவங்களுக்கு 7ஆம் அதிபதி மறையக்கூடாது. அடுத்தது 7ஆம் அதிபதி தசை நடக்கும் போது அல்லது 7லிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது லக்னாதிபதி அவங்களுக்கு மறையக்கூடாது. ஓகே, இது 3 ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, ஓகே, அடுத்து இருவருக்கும் லக்னம், 2 பேருக்குமே லக்னம் ராசியும் பாதகமா வந்ததுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். பாதகத்துல பெண்ணோட சந்திரன் பாத்தீங்கன்னா இதுல இருக்காரு, கும்பத்துல இருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு விருச்சிக லக்னம் எடுத்துப்போம். பாதகத்துல சந்திரன் வந்து கடகத்திலே இருக்காரு. ஆணோட சந்திரன் வந்து கடகத்துல இருக்காரு. ஸோ இந்த இடம் பார்க்கும்போது நம்ம 6-8 வந்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்க 6-8 வருது. அது இல்லாம 2 பேருக்குமே பாதகமா வருது. இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா இவங்களை இணைக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இணைக்காதீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஓகே இது ஒரு சில ஜாதகங்கள் இது நல்லா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்கும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கும், மற்ற எல்லா விதத்திலுமே அது பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து இதுக்கு விதிவிலக்குகள் கொடுக்கலாம். அப்படி விதிவிலக்குகள் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது இல்லை. அந்த தசா புத்தி, அந்த புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பாதகத்தை செய்யுது. அது லக்னத்துல இருக்கிற கிரகமா இருக்கலாம், இல்ல பாதகத்துல இருக்க வேற கிரகமா இருந்தா கூட அதுக்கு ஒரு பாதகத்தை செஞ்சிருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. ஓகே, அடுத்து கண்டிப்பா பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வந்து அது வைநாசிக பாதமா இருந்ததுன்னா 2 பேருமே பொறுத்தது. வேற எந்த இதுவுமே பார்க்க வேண்டாம். 2ஆம் தேதி நல்லா இருக்கா, 7ஆம் தேதி நல்லா இருக்கா, எதையும் பார்க்க வேண்டாம். வைநாசிக பாதமா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம பொறுத்தவே போட வேண்டாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் சந்திரன் ராசியில 6-8 இருந்து அம்சத்துலயும் 6-8 இருக்கு. ஒருத்தருக்கு ராசியில 6-8 இருக்கு, இன்னொருத்தருக்கு அம்சத்துல 6-8 இருக்கு. இவங்களோட திருமண வாழ்க்கையும் பெரிய சந்தோஷம் கொடுக்கறது இல்லை. அதனால கண்டிப்பா குரு பார்வை இருந்தாலும் குரு பார்வை இல்லாவிட்டாலும் விளக்கிடுங்க, பொருத்தம் போட வேண்டாம். அதே மாதிரி அவயோகி சாரத்துல இருந்த ஒரு கிரகம், அவயோகி சாரத்துல லக்னப்புள்ளி 2 பேருக்குமே இருக்கு, சந்திரன் அங்க இருக்கு, இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேருமே அங்க இருக்காங்க. இது 2 பேருக்குமே இந்த மாதிரி வரும்போது, ஒருத்தருக்கு மட்டும் சொல்லல, 2 பேருக்கு, ஒருத்தருக்கு 2ஆம் அதிபதி அவயோகி சாரத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு 7ஆம் அதிபதி அவயோகி சாரத்துல இருக்கு, தேவையில்லை, விட்டுருங்க. இல்ல லக்னாதிபதி ஒருத்தருக்கு அவயோகி சாரத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு 7ஆம் அதிபதி அவயோகி சாரத்துல இருக்கு, இல்ல இவரோட அவயோகி சாரத்துல அவங்க சந்திரன் இருக்கு, அவங்களோட அவயோகி சாரத்துல இவரோட லக்னமோ சந்திரனோ இருக்கு. அந்த மாதிரி இருந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து குரு பார்வை இருந்தாலும் இல்லாலும் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே சந்திரனும் லக்னமும் மறைஞ்சால், அதாவது 2 பேரோட லக்னம், இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது இதை பாருங்க, ஒருத்தரோட லக்னம் இன்னொருத்தர் லக்னத்துக்கு பாதகமா இருக்கு. ஸோ நம்ம பாதகமா இருக்கும்போது வேண்டாம்னு சொல்லுவோம், அது ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் 2 பேருக்குமே 5-9 இருக்கு, நல்லதான் இருக்கு, பாதகம் இல்லைங்க. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், ஓகே லக்னம் வந்து மட்டும்தான் பாதகம் இருக்கு, சந்திரன் பாதகத்துல இல்லை, அதனால இங்க இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஆணோட லக்னத்துக்கு பாருங்க, பெண்ணோட சந்திரன் எப்படி இருக்கு, 6-8 இருக்கு. அதே மாதிரி பெண்ணோட லக்னத்துக்கு ஆணோட சந்திரன் 6-8 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லைன்றது மட்டும் இல்ல, ஒரு 4-5 ஜாதகம் நம்ம பார்க்கும்போது இவங்க தம்பதிகளா இருக்கிறாங்க வெளி உலகத்துக்கு, ஆனா உள்ளுலகத்துல 2 பேருமே
தனித்தனி ரூம்ல இருக்காங்க, இல்ல வந்து பிரிஞ்சு தனித்தனியா ஒருத்தர் உள்ளூர்லயும் ஒருத்தர் வெளியூர்லயும் இருக்காங்க. எப்பயாவது வந்து போய்க்கிறாங்க, அது பசங்களுக்காக வந்து போய்க்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இவங்க லைஃப் ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கிறது நல்லது, குரு பார்வை இருந்தாலும் இல்லைன்னாலும். ஓகே, இணைக்க நல்லது இல்லை, நல்லது இல்லை, இணைக்க வேண்டாம். ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆணோட லக்னம் மேஷம், பெண்ணோட லக்னம் சிம்மம், 4-10 இணைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இது நல்ல அமைப்பு தான். ஆனா ஆணோட லக்னத்துக்கு பெண்ணோட சந்திரன் மறைஞ்சிட்டாரு, விருச்சிகத்துல மறைஞ்சிட்டாரு. விருச்சிகம் தானே பரவாயில்ல, 2 பேருக்கும் ஒரே அதிபதி அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கடகம் பெண் வந்து கடகம், ஆணோட சந்திரன் வந்து தனுசு. இது ரெண்டுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், 2-12 இருக்கு, இது 4-10 இருக்கு, அதனால இணைக்கலாம் அப்படின்ற அந்த ரூல் பிரகாரம் நம்ம போவோம். அந்த ரூல் இங்க ஒர்க் அவுட் ஆகலை. சந்திரன் பார்வை, குருவோட பார்வை இருந்தாலும் சரி, குருவோட பார்வை இல்லைனாலும் சரி, அந்த ரூல் இங்க ஒர்க் அவுட் ஆகல. அதனால இவங்களை இணைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபாஸ்டா போனா சொல்லுங்க, மறுபடியும் திருப்பி ரிப்பீட் பண்றேன். எங்கேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்து இது வேதகன் சாரம், வேதகன் புத்தி பார்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுல. சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க சார். ஐயா இப்ப சந்திரனுக்கு பெண்ணோட சந்திரன் 6-8 வரக்கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப வந்து சொல்ற 2வது பாயிண்ட் வந்து என்னன்னா, லக்கணத்துக்கு பெண்ணோட சந்திரன் 6-8 வரக்கூடாதுன்னு சொல்றீங்களாங்க ஐயா? 2 பேருக்குமே இல்ல பாதகமா? 2 பேருக்குமே. சரிங்க சரிங்க. அதாவது பெண்ணுக்கு, அதாவது நீங்க வந்து முதல்ல லக்கணம் டு லக்கணம், சந்திரன் டு சந்திரன் கனெக்ட் பண்ண மாதிரி இப்ப லக்கணத்தையும் சந்திரனையும் கனெக்ட் பண்றீங்க, அப்படித்தானுங்க? ஆமா ஆமா. ஒரே நிமிஷங்க, பத்திட்டு வரேன். அதாவது பொதுவா நம்ம எப்படி பாக்குறோம்னா, லக்னத்துக்கு லக்னம் பார்க்கறோம், சந்திரனுக்கு சந்திரன் பாக்குறோம். ஆமாங்க ஐயா. இது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 4-10 வருது, ஆண் பெண் முன்னாடியும் ஆண் பின்னாடி வருது, 4-10 வருது. அதே மாதிரி இங்க சந்திரனும் பாத்தீங்கன்னா 2-12 வருது. ஓகே, இங்க வந்து 2-12 வருது, நம்ம 50% கொடுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கும். ஆனா ஆணோட லக்னத்துக்கு பெண்ணோட சந்திரன் மறைஞ்சி, பெண்ணோட லக்னத்துக்கு ஆணோட சந்திரன் 2 பேருக்குமே இந்த மாதிரி இருந்ததுன்னா, 2 பேருக்குமே இருந்தா சரிங்க சரிங்க. ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்குமே ஒருத்தரோட சந்திரன் இன்னொருத்தரோட லக்னத்துக்கு மறையுது, இன்னொருத்தரோட சந்திரன் மறையுது. சரிங்க சரிங்க. அந்த மாதிரி மறைஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்கள இணைக்காதீங்க. இப்ப நார்மலா ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே 4-10 இருக்கு, 2-12 இருக்கு, இணைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஆணோட லக்னத்துக்கு பெண்ணோட சந்திரன் மறையுது. அதே மாதிரி பொதுவா ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னா, லக்னம்ன்றது நம்ம என்ன சொல்றோம், உயிர்னு சொல்றோம் இல்லையா, சந்திரன்றது உடல். இங்க உடலும் உயிரும் சேரல, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சேர்க்காதீங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு பெண்ணோட சந்திரன் வந்து பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடாது, அப்படித்தானுங்க ஐயா? இருக்கக்கூடாது. ஆணோட பாதகஸ்தானத்துல இருக்கக்கூடாது. சரிங்க சரிங்க ஐயா. இப்ப இத்தனை விதிகளை பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அது பாதிக்கப்படுமேங்க ஐயா, எப்படிங்க ஐயா பொருத்தம் பாக்குறது? இல்ல 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 இல்ல, எல்லாருக்குமே அப்படி வரலங்க, எல்லாருக்குமே அப்படி எல்லாம் வரல. சரிங்க சரிங்க. அதிகமான மத்த இதோட ஆஸ்பெக்டோட பார்க்கும்போது விதிகள் இங்க அதிகமா வரல, நிறைய இடங்கள்ல வந்து ஒத்து வருது. ஆனா இந்த விதிகள் தான் உங்களுக்கு வந்து இவங்க லாங் ஸ்டாண்டிங் லைஃப கொடுக்குது. ஓ சரிங்க. லாங் ஸ்டாண்டிங் நிறைய பேரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்குதான் நம்ம விதி விலக்கா என்ன சொல்லியிருக்கோம், குரு பார்வை சூரியனுக்கு இருந்தாலும் சரி, இன்னொரு குரு இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த எல்லா கேஸுக்குமே குரு பார்வை இருந்தாலும் பாதகத்தை தான் செய்யுது. ஓ சரிங்க சரிங்க. எல்லா கேஸுக்குமே பாருங்க குரு பார்வை. ஒரே நிமிஷம், மறுபடியும் அந்த சார்ட்டுக்கு போயிடுவோம். இங்க பாருங்க, இங்க வந்து லக்னம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி தசை நடக்குது, இது மறைஞ்சிருக்காரு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி மறைஞ்சிருக்கும் போது நம்ம திருமணம் பண்ணோம்னா
இவங்க நிறைய கேஸ்ல லக்னம் குரு பார்வை இருக்கு அதெல்லாம் பண்ணா கூட இவங்க ஒண்ணு பிரிகிறாங்க இல்ல இறப்பு கொடுக்குது இந்த பீரியட்ல பண்ணும்போது. அதனால இந்த பீரியட்ல திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அவாய்ட் பண்ணிட்டு இது முடிஞ்சதுக்கு அந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. இது ஓகே. தசாபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ண, ஏன்னா இங்க வந்து லக்னாதிபதி தசை இருக்குது, 7ஆம் அதிபதி மறைஞ்சிருக்காரு. அதனால இப்போதைக்கு பண்ண வேண்டாம், தசை முடிஞ்சோட பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். இவங்களுக்கு இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கிற 2 விதிகளையும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த இது பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இங்க லக்னமும் பாதகம் ராசியும் பாதகம். இங்க லக்னமும் பாதகம் ராசியும் பாதகம் போது இவங்களை நம்ம இணைக்கும் போது இவங்களுக்கு கண்டிப்பா அதுல அந்த விஷயங்கள்ல சரியா இருக்கிறது இல்லை, பொருத்தம் இல்லை அப்படின்றத ரொம்ப கிளியரா காட்டுது. குரு பார்வை இருந்தாலும் சரி, இவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, லக்னமும் பாதகம் ராசியும் பாதகமா இருக்கும்போது இவங்க பெரிய நன்மைகள் அங்க அடையிறது இல்லை அப்படின்றத காட்டுது. ஸோ இது இருக்கு. ஒரு சிலர் நல்லா இருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒன்றை தவிர மற்ற எல்லா ஆஸ்பெக்டுமே நல்லா இருக்கும். 2ஆம் அதிபதி நல்லா இருப்பார், 7ஆம் அதிபதி நல்லா இருப்பார், அவங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி நல்லா இருப்பார், 5ஆம் அதிபதி நல்லா இருப்பார், இது எல்லாமே நல்லா இருக்கும். அதனால ஓரளவுக்கு வாழ்க்கை ஓடிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இருந்தா கூட அந்த பாதகத்தை அந்த புத்திகள் வரும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல பாதகத்தை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு நம்ம தசாபுத்தி அந்த நேரத்துல இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இல்ல அப்படின்னும் போது ஓரளவுக்கு இணைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த கேசஸ் எல்லாம் பாருங்க. இங்க 2 பேருக்கு வைநாசிக பாதமா இருக்கு. ஒருத்தருக்கு 28வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வந்து அது வைநாசிக பாதமா இருந்ததுன்னா கண்டிப்பா குரு பார்வை இருந்தாலும் இவங்களை ஏதோ ஒரு விதத்துல பிரிக்குது, இல்ல ஒரு இழப்பை சொல்லுது அப்படின்றத கிளியரா பார்க்க முடியுது. அதனால இந்த ஜாதகத்தை இணைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுல சந்திரன் 2 பேருக்குமே ஆரட்டா இருந்தாலும், ஆரட்டா இருந்து ராசியில இருந்து அம்சத்துல இருந்தாலும் இவங்களுக்கு குரு பார்வை குரு சூரியனை பார்த்து எந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கும் லைஃப் சரியா இருக்கிறது இல்லை. ஏன்னா உயிர் உடல் 2மே உயிர் உடல். அந்த உயிர் உடல் வந்து மறையுதுன்னும் போது அது பிரச்சனையை கொடுக்குது. அது அம்சத்திலையும் மறையுது, இல்ல திருமணத்துக்கு அப்புறம் அம்சம் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அதனால ராசிலையும் மறையுது அம்சத்திலையும் மறையுதும் போது இது வேண்டாம் அப்படின்றத சொல்றோம். அடுத்து அவயோகி சாரத்துல லக்ன புள்ளி இருந்தாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் சரி, இல்ல சந்திரன் ஒருத்தரோட சந்திரன் அவயோகி சாரத்திலயும் இன்னொருத்தரோட லக்னம் அவயோகி சாரத்துல இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஏதோ ஒரு விதத்துல அவயோகி சம்பந்தப்படுற லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ இல்ல 2ஆம் அதிபதியோடையோ 7ஆம் அதிபதியோட சம்பந்தப்படுறாருன்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது லக்ன புள்ளிக்கு ராசி லக்ன புள்ளி ராசிக்கு சாரம் கொடுத்தவர் சந்தியில இருக்கும்போது, லக்னாதிபதியும் சந்தியில, அதாவது 2 விஷயம் சந்தியில இருக்கு. அதாவது இங்க வந்து நீங்க அடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், லக்னாதிபதி சாரம் கொடுத்தவர், இந்த மாதிரி ஒரு 3 காம்பினேஷன் சேர்ந்து வரும்போது சந்தியில் இருக்கும்போது அவங்களையும் நினைக்காதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அந்த தசாபுத்திகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லக்னத்துக்கு இன்னொருத்தர் சந்திரன் 2 பேருக்குமே மறைஞ்சா, இப்ப ஆணோட லக்னத்துக்கு பெண்ணோட சந்திரன் மறையுது, பெண்ணோட லக்னத்துக்கு ஆணோட சந்திரன் மறையுது, இந்த மாதிரி மறைஞ்சதுன்னா அப்பையும் சேர்க்காதீங்க. ஏன்னா இங்க உடலும் உயிரும் மறையுது, அதனால சேர்க்காதீங்கன்னு சொல்றோம். டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இது இல்லாம வேதகன் புத்தியில சேர்க்கக்கூடாது, காலப்பகை புத்தியில சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இதையும் வந்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கிரீன் இதுல போடல நான், பட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேதகன் தசை நடந்து ஒருத்தருக்கு புத்தி வந்து ஒரு வேதகன் புத்தி நடக்குது, இல்ல ஒரு தசை நடக்குது, காலப்பகை புத்தி நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் அவங்கள சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் ஏன் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறேன்னா நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு வரிசையா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லுங்க சார், வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த ஸ்கிரீனுக்கு போயிடலாம். இதுல எதுவும் சந்தேகம் இல்லைன்னா. இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன்னா உங்களை? ஹலோ, கேக்குதா?
சார் கேக்குதுங்களா? கேக்குங்க ஐயா. ஓகே ஓகே. ஃப்ளோ சரியா இருக்கா இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுது சார். புரியுதுங்களா? ஓகே புரியுது. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வந்து கிரக பொருத்தங்கள், அந்த சேர்க்கைகள், திரிகோண பாவங்களை பார்க்க போயிடலாம். ஓகே. நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? நேத்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா சந்திரன், இது சந்திரன்ல 1, 5, 9 திரிகோண பாவங்கள், இது புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம். இந்த புத்திரஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் இல்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ புத்திரஸ்தானம் இப்போ மறுபடியும் அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். லக்னத்துல ராகு இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ லக்னத்துல ராகு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு வேற என்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது? சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, தேய்பிரை சந்திரன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து லக்னத்துல சூரியன் இருக்கலாமா, சூரியன் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். 2 பேருக்குமே இருக்கு. நம்ம பார்க்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றது 2 பேருக்குமே இருக்கு. ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது. அதுதான், ஒருத்தருக்கு இருக்குன்னு நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு இருக்கு, ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு ராகு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல கேது இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரிதான் சூரியனுக்கும், சூரியன் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு இது இருக்கக்கூடாது. சந்திரன் இருந்தாலும் 2 பேருக்கும் சந்திரன் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்திருக்கோம். சந்திரன் இருக்கும்போது ராகு இருக்கக்கூடாது, கேது வரக்கூடாது, தென் சூரியன் இருக்கக்கூடாதுன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு இருக்கலாமா, குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். புதன் வந்து தனித்த புதன் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்திருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்குமே தனித்த புதன் லக்னத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க, குயிக்கு இருக்கும், டிஃப்ரெண்டா தன்னம்பிக்கை ஓவரா இருக்கும். அந்த தன்னம்பிக்கையினால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். நான் சொல்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி போவாங்க. அதனால 2 பேருக்குமே கண்டிப்பா லக்னத்துல புதன், தனித்த புதன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி இருக்கலாமா, சனி இருக்கலாம். சனி இருந்ததுன்னா செவ்வாய் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு சனி இருக்கு அப்படின்னா நம்ம மற்ற கிரகங்கள் இருக்கலாம்ன்றதை பார்த்துருக்கோம். பட் முடிஞ்ச வரைக்கும் சனி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு சனி இருக்கலாம்னா இன்னொருத்தருக்கு சனி இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது இல்லை, ராகு இருக்கிறது நல்லது இல்லை, கேது இருக்கிறது நல்லது இல்லை. இதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு சனி இருக்கும்போது அந்த இடத்துல சனி இருக்கிறதோ இல்லை அந்த இடத்துல சனி பார்க்கறதோ கூட ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு லக்னத்துல, அதே மாதிரி ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல சனி இல்லாம பார்த்துக்கணும். பொதுவாக கான்செப்ட் பிரகாரம் இருக்கலாம்னு சொல்றாங்க, பட் இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் 1ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். 5ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துருக்கோம்? 5ல் 2 கிரகங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்று சூரியன் இருந்ததுன்னா சூரியன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே சூரியன் இருந்தாலும் ராகு இருக்கக்கூடாது. சூரியன் இருக்கு, ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இருக்கக்கூடாது. ராகு தவிர மற்ற எல்லா கிரகங்களும், சந்திரன் இருக்கலாம், கேது இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், அந்த மாதிரி எந்த கிரகங்களாலும் இருக்கலாம். இந்த இடத்துலயும் நீங்க வந்து சனி செவ்வாயை சேர்த்துக்கங்க. ஒருத்தருக்கு சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு செவ்வாய் அந்த இடத்த பார்க்கறதோ இல்லை இருக்கிறதோ ஓரளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. பட் அதாவது செவ்வாய் 5ஆம் அதிபதியா வந்து 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, சனி இருக்காரு பார்க்கறாரு அப்படின்னா கூட கண்டிப்பா அதை சேர்க்கலாம். ஆனா 5ஆம் அதிபதியா இல்லாம இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி இங்க 2 கிரகம் மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்றதை ரொம்ப கிளியரா பார்த்துருக்கோம், சூரியனும் ராகுவும். சூரியன் இருந்தால் ராகு கண்டிப்பா இருக்கக்கூடாது, ராகு இருந்தாலும் சூரியன் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி 9ஆம் இடத்தையும் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். 9ஆம் இடத்துலயும் ஒருத்தருக்கு சூரியனும் ராகுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியன் ராகுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் அங்க இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்ததை பார்த்துருப்போம். 9ஆவதுல வந்து பொதுவாக சூரியன் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு தோஷங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 4க்கு அது வந்து 8ஆம் இடமா வருது, 6ஆம் இடமா வருது. அதனால அது ஒரு பாதகத்தை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2, 6, 10 2, 6, 10 இதுல உள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம், என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 2ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவனஸ்தானம் சொல்றோம். 6ஆம் இடம்ன்றது நம்ம செய்யக்கூடிய வேலை. 10ஆம் இடம்ன்றது நமக்கு ஜீவனம் எந்த வழியா வருது, நம்ம தொழில் செய்ய போறோமா, வேலை செய்ய போறோமா அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு பாவம். ஸோ இதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இப்போ 2ல ஒருத்தர் 2 பேருக்குமே
சூரியன் ராகு இருக்கக்கூடாது. நம்ம பொதுவாக ஏற்கனவே பார்த்த விதிகள் தான், அதே தான் இங்கேயும் சொல்றோம். ரெண்டு பேருக்குமே சூரியன், ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு ராகு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். ஒருவருக்கு சூரியன் இருந்து மற்றவங்களுக்கு ராகு அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றத கிளியரா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுல ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா என்ன என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு சூரியன் ரெண்டுல இருந்ததுன்னா மற்றவங்க சொல்றதை யாரும் கேட்க, ரெண்டுன்றது வாக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? அதனால ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு அதை நம்ம சொல்றதை அடுத்தவங்களுக்கு கேட்க மாட்டோம். ரெண்டுல சூரியன் இருந்ததுன்னா டெய்லி சண்டை போடுற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இவங்க இஷ்டப்படி பேசுறதும் இஷ்டப்படி சண்டை போடுறதும், டெய்லி ஒரு தினசரி சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி வரும். தன் இஷ்டத்துக்கு பேசுறது அப்படிங்கிறது இருக்கும், யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது அப்படிங்கிறது அங்க வந்துடும். சில பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் அங்க கொடுக்குது. பொதுவா ரெண்டுல சூரியன் இருந்தா நல்லது இல்லை, அது ஒரு தாரதோஷத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம பொதுவான விதியாவே எடுத்திருப்போம், பார்த்திருப்போம். அதனால ரெண்டுல சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல ராகு இருக்கக்கூடாது, சூரியன் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாவ கிரகங்கள் எங்கேயும் எதுவுமே சம்பந்தப்படாம பார்த்துக்கணும். ஓகே, இது நம்ம இப்ப ரெண்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விதிகள். ஓகே, இதை தனியா வச்சுப்போம். இது இல்லாம பொதுவா ரெண்டுல சூரியன் இருந்து அங்க ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பிரிவினையை கொடுக்கும். அதனால ஒருத்தருக்கு சூரியன் ரெண்டுல இருந்து அந்த ரெண்டாம் அதிபதி அங்க சேர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுங்க, சார் இவங்களுக்கு தாரதோஷம் இருக்கு, அதாவது குடும்ப தோஷம் எடுத்துக்கலாம், தாரதோஷம் எடுத்துக்கலாம், இல்ல குடும்ப தோஷம் எடுத்துக்கலாம். குடும்ப தோஷம் இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இரண்டாம் திருமணமா பார்த்து பண்ணிடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இவங்க வாழ்க்கை நிலைக்கும், அடுத்த திருமணத்துக்கு இது வழிகோலாது, இல்லாட்டி ரெண்டு திருமணத்தை கண்டிப்பா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன விதி? என்ன? ரெண்டுல சூரியன் இருந்து அங்க ரெண்டாம் அதிபதியும் கூட இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துப்போம். சிம்ம லக்னத்துல ரெண்டுல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும், இல்ல துலா லக்னம் எடுத்துங்க, துலா லக்னம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சூரியனும் செவ்வாயும் ரெண்டுல இருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டுல ரெண்டாம் அதிபதி இருந்தாலும் இந்த பிரச்சனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டுல சூரியன் இருக்காரு, சூரியன் ரெண்டாம் அதிபதி சாரத்திலேயே அங்க இருக்காரு அப்படின்னு இருந்தா அதுவும் ஒரு தோஷத்தை கண்டிப்பா கொடுக்குது. இல்ல ரெண்டாம் அதிபதி சூரியனோட சாரத்துல இருக்காரு அப்படின்னாலும் அது தோஷத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு எடுத்துப்போம், உதாரணத்துக்கு இது சிம்ம லக்னம்னு எடுத்துப்போம். சிம்ம லக்னத்துக்கு ரெண்டுல புதன் இருக்காரு, புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு, சூரியன் துலாத்துல நீசமா இருக்காரு அப்படின்னு எடுத்துப்போம். இல்ல சூரியன் சிம்மத்துல இருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இது ரெண்டாம் அதிபதி சூரியனோட சாரத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இது தோஷத்தை கொடுக்குது, இது பிரிவினையை கொடுக்குது, இது ரெண்டு திருமணத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகருக்கு சார் ரெண்டு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு, அதனால கணவனை இழந்த மனைவியோ இல்லை மனைவியை இழந்த கணவனையோ இல்லை திருமணம் நிச்சயமாய் நின்று போன ஒரு ஜாதகரை இணைச்சிங்கன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க. கேட்கறதும் கேட்காததும் அவங்களோட விருப்பம். இல்லை சார் அது பண்ண முடியாது அப்படின்னா நீங்க தாராளமா வேற பொருத்தங்கள் போட்டு கொடுத்துருங்க. மற்ற நம்ம சொல்றத சொல்லிட்டோம்னா நாளைக்கு நம்ம சொன்னது இவங்க ஏற்கனவே சொன்னாரு, அதே இப்படி படிச்சிருக்கு அப்படின்ட்டு திரும்பி நமக்கிட்டே வருவாங்க. அவங்க ஒரு 10 பேரை நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால ரெண்டுல கண்டிப்பா சூரியன் இருக்கக்கூடாதுன்றது விதி. ரெண்டுல சூரியன் இருந்து ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடாதுன்றது அடுத்த விதி. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ரெண்டாம் அதிபதி ரெண்டுல இருந்து அவர் சூரியன் சாரமும் வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ ஓகே, இது செப்பரேட். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவோம். ரெண்டுல சூரியன் இருக்கக்கூடாது. சூரியன் இருந்ததுன்னா சண்டை சச்சரவுகள் வருது, நிலையற்ற வேலையை கொடுக்குது. சூரியன் ரெண்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கடி வேலையை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சூரியன் செலவு அதிகமா செய்வாங்க, ஏன்னா யாரை பார்த்தாலும் தன்னை புகழணும் அப்படின்ற எண்ணத்துல தன்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். செலவு அதிகமா செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அதே மாதிரி வேலையை, நிலையற்ற தொழில் வேலையை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வேலையிலலாம் அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வேலையை மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால பொருளாதாரத்திலையும் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்கும். இது ரெண்டு பேருக்குமே இருக்கும்போது தான் இது நம்ம சொல்லுமே தவிர ஒருத்தருக்கு மட்டும் இருந்ததுன்னா இதை சொல்லாதீங்க. ஒருத்தருக்கு மட்டும் ரெண்டுல சூரியன் இருக்கு, அவர் 5ஆம் அதிபதி அப்படின்னும் போது கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல பணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, அடுத்து ரெண்டுல ராகு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ரெண்டுல ராகு இருந்ததுன்னா என்ன ஆகும்? தரக்குறைவா பேசுவாங்க. ரெண்டுல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கீழே ரோட்ல இறங்கி பேசக்கூடியவங்கலாம் இவங்க தான். மரியாதை குறைவா பேசக்கூடியவங்க யாரெல்லாம் பேசுவாங்க? தன் குடும்ப உறுப்பினரே பேசுவாங்க, தன் மாமனாரை பேசுவாங்க, மாமியாரை பேசுவாங்க,
தன்னோட தாயையும் பேசுவாங்க, தன் மனைவியும் பேசுவாங்க. யாரை வேணாலும் பேசணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்துல தரக்குறைவான வார்த்தைகள் வரும். என்ன வார்த்தைகள் வரும்ன்றதை நம்ம சொல்லலாம் முடியாது. எப்படி வேணாலும் அவங்க வந்து பேசுவாங்க. ஓகே, மரியாதை சுத்தமா இருக்காது. அது மட்டும் இல்லாம 2ல ராகு இருக்கும்போது அடுத்தவங்களை சாபம் விடுற மாதிரி பேசுவாங்க. உன் குடும்பம் அப்படி போகணும், நீ இப்படி போயிடுவ, நீ அந்த மாதிரி ஆயிடுவ, அந்த மாதிரி அவமானப்படுத்துற மாதிரியும் சாபம் கொடுக்குற மாதிரியும் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா 2ல ராகு இருந்ததுன்னா அது பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை சொல்லுது. என்ன விஷயங்கள் பாசிட்டிவான விஷயம்? எந்த வேலையும் ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு தடவை பார்த்துட்டாங்க, ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறாங்க, அந்த வேலையை பார்த்துட்டாங்கன்னா அந்த வேலையை பக்காவா செய்வாங்க. 2ல ராகு இருக்கிறவங்க அடுத்தவங்க செய்யற வேலையோ சரி, இல்லை எந்த வேலையும் சரி, பக்காவா செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்ப இல்லை, நான் சின்ன வயசா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து அந்த மார்கழி மாசம் வந்து 30 நாளும் கோலம் போடும். என் கூட இருந்த மணின்னு ஒருத்தர் கூட இருந்தாரு. அவர் வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், தாஜ் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது போடும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது வந்து பெரிய கோலம் போடுவாங்க. அப்பெல்லாம் மார்கழியில இப்ப மாதிரிலாம் இல்லை, பெரிய கோலம் போடுவாங்க. அதை ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு, எத்தனை புள்ளி வைக்கிறாங்க, எப்படி போடுறாங்கன்னு ஒரு வாட்டி பார்ப்பாரு. பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே போட்டுருவாரு. அவருக்கு வரைகிற ஹேபிட்டும் இருந்தது. பட் இந்த கோலங்கள் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு 2ல ராகு இருந்ததுன்னா பக்காவா எந்த வேலையும் சிறப்பா செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனா அடுத்து இதே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 2ல ராகு இருக்கும்போது அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வேலை ஒன்று நல்ல, இதை விட நல்ல வேலை, ஓகே இதோட திறமையான வேலை அதுன்னு நினைக்கும் போது இந்த வேலையை அப்படியே தூக்கி கையில போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னா அது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஹேபிட் அவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். அதனால 2 பேருக்குமே 2ல ராகு இருக்கும்போது நம்ம அவங்கள சேர்த்து வைக்க கூடாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, பட் ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. இது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னுவாங்க, ஆனால் காப்பாற்ற மாட்டாங்க. நாளைக்கு திரும்பி போய் கேட்டிங்கன்னா அது அப்படி ஆயிடுச்சு, அதனால பண்ண முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வேலை மாறி போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இப்போ நிறைய நீங்கள் கொத்தனார் இவங்கெல்லாம் கூட பார்க்கலாம். பணத்தை வாங்கிட்டு இவங்க வந்து வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு வேற வேலை இன்னொரு இடத்துல வரும், இந்த வேலையை போட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. என்னடா நேற்று வரேன்னு சொன்னமே அப்படின்ற கவலைகள்லாம் இவங்களுக்கு இருக்காது. அதனால 2 பேருக்குமே 2ல ராகு இருக்குது. அதனால என்ன ஆகுது? ஓகே, இது வந்து ஓகே இது நல்லது தானே, ஏன் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நிலையற்ற தன்மையை கொடுக்குது, வேலையின்மையை கொடுக்குது. இவங்க அந்த சொல்லக்கூடிய இதை கடைபிடிக்காதனால என்ன ஆகுது? இவங்களுக்கு வேலையை கொடுக்கறதுல அடுத்தவங்க யோசிப்பான். இப்போ இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் யோசிப்பான், என்னடா இதுக்கு நல்லா வேலை பார்க்கறான், ஆனாலும் இக்கட்டான நிலைமையில வந்து கையை விட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்னு அவன் அடுத்தவன் யோசிப்பான். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு, அதாவது பொருத்தம் போடும்போது பொருத்தம் சேர்க்காதீங்க, இல்லை சொல்லிடுங்க, அட்லீஸ்ட் சொல்றதா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி 2ல கேது இருக்கலாம். 2 பேருக்குமே 2ல கேது இருக்கலாம். 2ல கேது 2 பேருக்குமே இருக்கும்போது அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. ஏன்னா 2ல கேது இருக்கும்போது 8ல ராகு இருக்கும். 8ல ராகுன்றது 2 பேருக்குமே 8ல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்பங்கள் அதிகமா அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். 2 பேருக்குமே சம போகங்கள் இருக்கும். அதனால கண்டிப்பா 8ல 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். ஓகே, தாம்பத்திய உறவு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். 2 பேருக்குமே 2ல சந்திரன் இருக்கலாம். சந்திரன் 2 பேருக்குமே இருக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஏகராசி கான்செப்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே இல்லைன்னாலும் நம்ம சொன்ன மாதிரி பெண்ணோட சந்திரன் முன்னாடியும் ஆணோட சந்திரன் பின்னாடியும் இருக்கிற மாதிரி பாத்துங்க. இல்ல பாதமாவது அட்லீஸ்ட் பெண்ணோட பாதம் 4ல ஆணோட பாதம் 2லயோ 1லயோ இருக்கிற மாதிரி பாருங்க. ஆனா ஒரே பாதமா இருந்ததுன்னா கண்டிப்பா இணைக்காதீங்க. சந்திரன் 2 பேருக்குமே ஒரே பாதத்துல இருக்காரு, 2 பேருமே மகராசி, 2 பேருமே வந்து 2ஆம் பாதம், கண்டிப்பா இணைக்காது. இல்ல ஒருத்தர் வந்து பூரம் 1ஆம் பாதம், இன்னொருத்தர் வந்து மகம் 4ஆம் பாதம், இல்ல மகம் 3ஆம் பாதம், அந்த மாதிரினா நம்ம இணைக்கலாம். அந்த மாதிரி இணைக்கலாம். பட் அதையும் சொல்லிட்டு இணைங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு இணைக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும், பங்காளிகள் பகைகளா வருவாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் பங்காளிகள் எல்லாரும் இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, இல்ல பங்காளிகளால இவங்க ஏமாத்தப்படுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். 2 பேருக்குமே ஒரே ராசியில எழுதுலாம். ஓகே, 2 பேருக்கும் ஒரே இதுல செவ்வாயும் சனியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும்.
செவ்வாயும் சனியும் 2 பேருக்குமே இல்லாம பாத்துங்க. தனித்தனியா இருக்கலாம். தனித்தனியா 2 பேருக்கும் செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கலாமா அப்படின்னா 2 பேருக்குமே செவ்வாய் இருந்ததுன்னா பிரச்சனையை கொடுக்குது. நம்ம பாக்குறோம். செவ்வாய் கண்டிப்பா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா சண்டை போடுறாங்க, அதிகமா சண்டை போடுறாங்க. எடுத்தெறிஞ்சு பேசுறதுல இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டா நிற்பாங்க, ராகு மாதிரி வச்சுக்கோங்க. பட் ரொம்ப கெட்ட வார்த்தைகள் வராது, ஆனா கோபம் அதிகமா வரும். அந்த விஷயத்துல இவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவங்களை சேர்க்காதீங்க. 2 பேருக்குமே செவ்வாய் 2ல இருந்ததுன்னா. அதே மாதிரி 2 பேருக்குமே சனி 2ல இருக்கலாமா? சனி ஓரளவுக்கு பரவாயில்ல, 2 பேருக்குமே சனி இருக்கலாம். ஆனா சனி இருந்து செவ்வாய் இருக்கக்கூடாது. சனி இருந்து கண்டிப்பா செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ராகு இருக்கக்கூடாது. சனி இருந்ததுன்னா ராகு இல்லாம பாத்துக்கோங்க. ஓகே, சூரியனாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல 2ல இருக்கும்போது. ஆனா 2ஆம் அதிபதியா வந்து இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். 2ல மற்றபடி சனி இருக்கலாமான்னு சனி இருக்கலாம், பார்க்கலாம். அது ஒரு குடும்ப தோஷத்தை கொடுக்குதுன்றது உண்மைதான். கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்ணையும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த தோஷ நிறைவுகள் ஏற்படுது. அதனால 2ல 2 பேருக்குமே சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கக்கூடாது. அது மாதிரி 2ல சனியோ செவ்வாயோ இருந்து வேற இடத்துல இருந்து சனியோ செவ்வாயோ பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப 2ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, 12ல இருந்து சனி பார்க்கக்கூடாது. இல்ல 2ல செவ்வாய் இருக்கு, 5ல இருந்து சனி 10ஆம் பார்வையா அதை பார்க்கக்கூடாது. இல்ல 2ல செவ்வாய் இருக்கு, 8ல இருந்து சனி அதை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சனி எங்க 2ல இருக்குன்னு வச்சுங்க, செவ்வாய் எந்த இடத்துல இருந்தும் அங்க சம்மந்தப்படக்கூடாது. செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா 2ஆம் இடத்தை பார்ப்போம். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா சனியை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் எந்த விதத்திலுமே அங்க 7ல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்போம். 7ல செவ்வாய் இருக்கு, ஒருத்தருக்கு 7ல செவ்வாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு 2ல சனி இருக்குன்னு வச்சுங்க, 8ஆம் பார்வையா சனியை பார்ப்போம். இந்த மாதிரி செவ்வாய் சனி 2ல இருந்தோ இல்ல செவ்வாய் 2ல இருந்தோ எந்த விதத்திலையும் சனியோ மற்றவரோட சனி அந்த இடத்த பார்க்காம பார்த்துக்கணும். இது இருந்ததுன்னா ஓகே, என்ன ஆகுது, இது இருந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்ற தடை. சனின்றது பாத்தீங்கன்னா ஒரு தடை கிரகம், இல்ல ஸ்லோ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 2ஆம் இடம்ன்றது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்துல ஒரு தடைகள் இவங்களுக்கு வருது. அந்த பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அமைப்பை வந்து அவங்களுக்கு கொண்டு வரோம். அதனால பொருளாதார தடையை கொடுக்குது. சகோதர சகோதரி பாசம் அதிகமா இருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா சகோதரியோட பாசம் இருக்கும், ஆனா சகோதரனோட பாசம் இருக்கும். இவங்க சகோதரி அதிகமா ஆதரிக்கிறாங்க, ஆனா சகோதரனை ஆதரிக்கிறதுல சகோதரன் கூட எல்லா விதத்திலையும் சண்டைகள் போடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, ஸோ 2ல ஒருத்தருக்கு சனி இருக்கலாமானா இருக்கலாம், 2ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கலாம்னா செவ்வாய் 2 பேருக்கும் இருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பாதகத்தை தான் பண்ணுது. ஆனா லாஜிக்கலா இருக்கலாம்னு சொல்றாங்க, பட் சண்டை சச்சரவுகள் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. 2ல 2 பேருக்கும் செவ்வாயும் செவ்வாய் வந்து சனி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். 2ல 2 பேருக்குமே என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். மற்றபடி குரு இருக்கலாமா, குரு இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. 2ல சந்திரன் 2 பேருக்குமே ஏகராசியா வரும் பொழுது யாரோட நட்சத்திரம் முன்ன இருக்கணும், யாரோட நட்சத்திரம் பின்ன இருக்கணும் சார்? பெண்ணு தான் சார், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். பெண்ணு தான் முன்னாடி இருக்கணும். பெண்ணு முன்னாடி ஆண் பின்னாடி, அவ்வளவுதான். சரிங்க. இதுதான் வந்து கரெக்டான கான்செப்ட். இதுதான் வந்து கரெக்டான கான்செப்ட். பெண்ணு முன்னாடியும் ஆண் பின்னாடி இருக்கிறது தான் கரெக்டான கான்செப்ட். எடுத்துக்காட்டா மேசராசினா பெண் வந்து அஸ்வினி நட்சத்திரமாவும் ஆண் வந்து பரணி நட்சத்திரமாவும் இருக்கலாம் இல்லைங்களா? இல்ல, பெண் வந்து அஸ்வினி நட்சத்திரமாவும் ஆண் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அல்லது கிருத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படிதான். இல்ல 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 நம்ம கான்செப்ட் பிரகாரம் என்ன சொல்லிருக்கோம், பெண் வந்து 2-12 வரும்போது பெண் வந்து 2வும் ஆண் வந்து 12 இருக்கணும். சரிங்க சார். 2-12 இருக்கும், இல்ல 4-10 இருக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், பெண் வந்து முன்னாடி இருக்கணும், ஆண் வந்து பின்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம். முன்னாடி பின்னாடின்றது எப்படின்னா 2-12 எடுத்துங்க. 2ஆம் இடம் பெண்ணு, 12ஆம் இடம்ன்றது ஆண். ஸோ இங்க வந்து ஒரே ராசியில சந்திரன் இருக்குன்னா பெண்ணோட சந்திரன் பரணியில இருக்குன்னு எடுத்துங்க. ஆணோட சந்திரன் அஸ்வினியில இருக்கலாம். பெண்ணோட சந்திரன் கிருத்தியில இருக்கு, ஆணோட சந்திரன் பரணியிலயோ இல்ல அஸ்வினியிலயோ இருக்கலாம். அப்படி எடுத்துக்கோங்க. ஒரே நட்சத்திரமா வருது, ஒரே நட்சத்திரமா 2 பேருமே வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்துங்க. பெண்ணோட பாதம் வந்து 3ஆம் பாதமா இருக்கலாம், ஆணோட பாதம் 1ஆம் பாதமா இருக்கலாம்.
ஓ சரிங்க சார், சரிங்க சார். பட் அந்த முன்னாடி பின்னாடி கொஞ்சம் குழப்பமாயிருச்சுங்க சார். அதுதான் அதுதான் சொல்றேன், அந்த நம்பரை சொல்றேன். அதுதான் அந்த நம்பர் என்ன சொல்றேன்னா, நம்பர்ன்றது உங்களுக்கு 2, 12, 4, 10 எடுக்கிறோம். இது சின்ன நம்பர்ன்றது பெண்ணு, பெரிய நம்பர்ன்றது ஆண். இந்த முன்னாடி அப்படி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சின்ன இப்ப நம்பர். இப்ப பரணி, இப்ப 2 பேருமே பரணி நட்சத்திரம்னா ம் பெண் வந்து 4ஆம் பாதமாகவும் ஆண் வந்து 2ஆம் பாதமாகவும் இருந்தா பரவாயில்லன்றீங்க. கரெக்ட் அப்படிதானங்க சார்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா ஆனா ரெண்டு பேரும் லாஜிக்கா சரிங்க பார்த்தா ரெண்டு சார், பேருமே இங்க ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லலாமா? ஒரே நிமிஷம் சார். ரெண்டு பேருமே ஒரே பாதமா இருந்தா இணைக்காதீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க சார், ஆரம்பம் சார். சார் சார் ஒண்ணு இல்ல, அவர் கேட்டதுக்கு ம். எப்பவுமே பெண்ல இருந்து எண்ணும் போது ஆண் தூரத்துல இருக்கணும், அவ்வளவுதான் ஆண்ல இருந்து எண்ணும் போது பெண் பக்கத்துல இருக்கணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் கான்செப்ட். அது நட்சத்திரமா இருந்தாலும் சரி, லக்னமா பாதமா இருந்தாலும், ஒரே ஏக நட்சத்திரமா இருந்து பாதம் இருந்தா கூட ஆ. நீங்க பெண்ணோட பாதத்துல இருந்து கணக்கு பண்ணும்போது சுத்திக்கிட்டு வந்து ஆணை தொடணும். அவ்வளவுதான் பட் ஆணோட பாதத்துல இருந்து கணக்கு பண்ணும்போது பக்கத்திலேயே பெண் இருக்கணும். That's all. அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்டுங்களா சார்? கரெக்ட் தான். ஓகே சார். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே. அதே மாதிரி தான் இப்போ 2ல் 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். 2ல் 2 பேருக்குமே சனி இருந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி செவ்வாய் இருந்து சனி பார்க்கக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். ஓகே, 2 பேருக்குமே செவ்வாய் இருந்துன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோபமான பேச்சுக்கள் ஏற்படுது, பொருளாதார தடைகள் வருது, சிறு சிறு விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 2ல் 2 பேருக்குமே குரு இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். சுக்கிரன் இருக்கலாமா, இருக்கலாம். புதன் இருக்கலாமா, தனித்த புதன் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். இல்லை புதன் இன்னொருத்தரோட சேர்ந்து இருக்கலாம், குரு சேர்ந்து இருக்கலாம். அது மாதிரி மற்ற கிரகங்கள் சேர்ந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ 2ல் இருக்கக்கூடாத கிரகங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ராகு 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. சனி 2 பேருக்குமே, சனி 2 பேருக்கும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, செவ்வாய் பார்வையோ மற்ற கிரகங்கள் பார்வையோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்தாலும் இன்னொருத்தரோட சனி எந்த விதத்திலையும் அங்க தொடர்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 6ஆம் இடத்துக்கு போயிடுறோம். 6ல் 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா 6ஆம் இடத்துல சூரியன் 2 பேருக்குமே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததுல சூரியன் 2 பேருக்குமே இருக்கலாம் அப்படின்றது வரும். ஏன் இங்கே 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வருது. உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றது வருது. இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் 2ல் 6ல் சூரியன் இருக்கும்போது 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால தாம்பத்திய சுகம் இவங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா இங்க இருக்கலாம் அப்படின்றத நம்ம எடுக்க முடியுது. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, இப்போ 6ல் சூரியன் இருந்தார் அப்படின்னா, ஒரு புத்திர சம்பந்தமான விஷயங்களை, வயிறு சம்பந்தமான விஷயங்களை, அந்த கர்ப்ப கலைப்பு அப்படின்றத, ஏன்னா அங்க வயிறு உஷ்ணமாகுது, ஓவர் உஷ்ணமாகி அங்க குழந்தை பிறப்புல ஒரு சின்ன பிரச்சனையே கொடுக்குறாரு. அதனால இவங்களுக்கு 2 பேருக்குமே 6ல் சூரியன் இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு குரு நல்லா இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதியோட மற்ற சுபகிரகங்கள் பார்க்குதா, 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் சுபகிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். குரு நல்ல நிலைமையில இருக்காரான்னு பார்க்கணும். இது இருந்ததுன்னா பெரிய புத்திர தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கண்டிப்பா வந்து கருகலைப்புலாம் வர்றதில்லை, நல்லபடியாவே குழந்தைகள் பிறக்குது. ஏன்னா இங்க உஷ்ணம் அதிகமாகிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஓகே, அடுத்து 2 பேருக்குமே ராகு இருக்கலாமானா, கண்டிப்பா ராகு 2 பேருக்குமே இருக்கலாம். 2 பேருக்குமே இங்க ராகு இருக்கலாம். இதே மாதிரிதான் நம்ம சூரியனுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். இங்க 2 பேருக்குமே ராகு இருக்கும்போது குரு நல்லா இருக்காரான்றதை பார்த்துக்கணும். குரு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். 5ஆம் இடம் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு சூரியன் அங்க இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இருக்கலாம். ஏன்னா 2 சொல்லிட்டோம், 2 பேருமே அங்க இருக்கலாம்னு. ஒருத்தருக்கு சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இருக்கலாமானா, இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் பாதிப்படைஞ்சதுன்னா இவங்களை சேர்க்காது. 5ஆம் இடம் பாதிப்படையாம இருந்தது, 2 பேருக்குமே நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களை சேர்க்கலாம். ஓகே, அதே மாதிரி 6ல் கேது இருக்கலாமா அப்படின்னா, 6ல் கேது இருக்கலாம்னு சொல்லலாம், இல்ல வேண்டாம்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் ராகு இருக்கலாம் நம்ம சொல்லும் போது 12ல் வந்து கேது இருப்பார். ஓகே, ஸோ 6ல் கேது இருக்கலாமா, கண்டிப்பா கேது இருக்கலாம். 6ல் கேது இருக்கிறது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. 6ல் கேதுவும் இருக்கலாம். ஓகே, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ராகு இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கம்மியா இருக்கு. 12ல் ராகு இருக்கிறத விட 6ல் ராகு இருக்கிறது சிறப்பாகவே இருக்கு.
ஓகே. கேது 6ல இருந்துன்னா என்ன பண்ணணும்னா அந்த தாம்பத்திய சுகத்தை வந்து சமநிலைப்படுத்தும். அதனால 6ல அது இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றோம். 6ல சந்திரன் இருக்கலாமா? தாராளமா சந்திரன் இருக்கலாம். பட் 6ல சந்திரன் இருக்கும்போது என்ன ஒரு குறையை கொடுக்குது, 2 பேருக்குமே இருக்கும்போது என்ன ஒரு குறையை கொடுக்குதுன்னா, காலபுருஷ தத்துவத்தைப்படி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அது ஒரு நோய் ஸ்தானமா இருக்கு. அங்க சந்திரனோட நட்சத்திரம் இருக்கு. இவங்களுக்கு நோய் தன்மைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2 பேருக்குமே சந்திரன் அங்க இருக்கும்போது அந்த நோய் தன்மைகள் அதிகமா இருக்கும். அந்த நோய் தன்மையினால குழந்தை பிறப்புலையோ இல்ல 6ஆம் இடம் சம்பந்தமான எதிரிகள் இல்ல கடன் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா பாதிப்புகள் வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஆனா கான்செப்ட் பிரகாரம் கண்டிப்பா 6ல சந்திரன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுக்கிரன் இருக்கலாம், சனி இருக்கலாம், புதன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம். இது யார் வேணாலும் இருக்கலாம். தனித்து இருக்கலாமா? தனித்து இருக்கலாம். இல்ல இவங்க யார் கூடயா சேர்ந்து இருக்கலாமா? சேர்ந்து இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, கண்டிப்பா இங்க 6ல சனி இருந்து செவ்வாய் கூட சேர்க்க வேண்டாம். 6ல சனி இருந்து கண்டிப்பா செவ்வாய் இங்க சேர்க்க வேண்டாம். ராகு இருந்தாலும் சேர்க்க வேண்டாம். சூரியன் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. கான்செப்ட் பிரகாரம் இருக்கலாம்ன்றத சொல்றோம். பட் 6ல கண்டிப்பா சனி இருக்கும்போது செவ்வாய் எந்த விதத்திலையும் சேர்க்கை இல்லாம பார்த்துக்கணும். செவ்வாய் எந்த இடத்துல இருந்தும் பார்க்காமலும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல சுமூகமான விஷயங்கள் நடக்குது. வேலை சார்ந்த விஷயங்களை பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. ஓகே. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம் போயிடும். 10ஆம் இடம் 6ல 2 பேருக்கும் 10ல 2 பேருக்கும் சூரியன் இருக்கலாமா? சூரியன் 2 பேருக்கும் 10ல இருக்கிறதுன்றது நல்ல இடம் இல்லை. ஜாதகத்துல 2 பேருக்குமே சூரியன் 10ல இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை. நார்மலா நம்ம என்ன கான்செப்ட் பிரகாரம் என்ன பார்ப்போம்? சூரியன் 10ல திக்பலம், சூரியன் 10ல திக்பலம், அதனால சூரியன் 10ல இருக்கலாம். 2 பேருக்குமே அரசு சார்ந்த இது கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆனா 2 பேருக்கு ஒருத்தருக்கு இருக்கும்போது கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். திக்பலத்தை கொடுக்குது, இவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை கொடுக்குது, அரசியல் சார்ந்த விஷயங்களை கொடுக்குது. இவங்க வந்து தலைமை பதவிக்கு வராங்க. இது எல்லாமே நடக்குது ஒருத்தருக்கு இருக்கும்போது. ஆனா 2 பேருக்குமே இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா நிலையான தொழிலை கொடுக்கறது இல்லை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 10ல சூரியன் இருக்கும்போது நிலையான தொழிலை கொடுக்கறது இல்லை, நிலையான வியாபாரத்தை கொடுக்கறது இல்லை, நிலையான வேலையை கொடுக்கறது இல்லை, நிலையான வருமானத்துல தடை வருது. அதே மாதிரி உறவினர்கள் கூட நல்ல நட்புறவோட இருக்க முடியல. மாமனாரால பிரச்சனை வருது, இல்ல மாமியாரால பிரச்சனை வருது. 7க்கு 4ஆம் இடம் இல்லையா? அதனால மாமனாராலேயோ ஏன்னா அங்க வந்து 2 பேருமே ஆட்சி பெறாங்க. 2 பேரும் உச்ச 10ல நார்மலா பாத்தீங்கன்னா திக்பலம் அப்படின்னு சொல்றோம். 2 பேருமே அங்க வந்து திக்பலமா இருக்காங்க. சோ இந்த சம்பந்திகளுக்குள்ள நல்ல உறவுகள் ஏற்படுறது இல்லை. இந்த சம்பந்தியும் அந்த சம்பந்தியும் கண்டிப்பா சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டுருக்குது. நல்ல உறவுகளை அங்க கொடுக்கறது இல்லை. அதனால இதை வந்து கண்டிப்பா இவங்களை அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. 10ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கு. சூரியன் 10ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையறதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா சூரியன் 10ல இருக்க சூரியன் 4ஆம் இடத்தை பாக்குது. 2 பேருக்குமே அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சொந்த வீடு அமையறதில்ல. அப்படியே சொந்த வீடு இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுல இவங்க வாழாம வெளியில வேற இடத்துல போய் வாழ்றாங்க. அந்த வீட்டை விட்டுட்டு வேற இடத்துல போய் வாழ்றாங்க. இல்ல சொந்த தொழில் பண்றாங்கன்னு வச்சுங்க. அந்த தொழில் அந்த இடம் வந்து வாடகைக்கு எடுத்து பண்றாங்களே தவிர சொந்த இடத்துல தொழில் பண்ண முடியாம பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றோம். சொல்லுங்க சார். இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போலாம். சூரியன் 10ல இருக்கக்கூடாது அப்படின்னு கிளியரா? கிளியர் சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து 10ல எந்த விதத்திலையும் ராகு இருக்கக்கூடாது. இப்ப 4ல ராகு இருக்கலாம். 4ல ராகு இருந்ததுன்னா வச்சுங்களேன், அது கண்டிப்பா வந்து நல்ல விஷயத்த சொல்லுது. 4ல இருக்கிற ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப சின்சியரா தன்னோட வேலையை செய்யறாங்க. அதுல வந்து ஆழ்ந்து அதை படிக்கிறாங்க. அதுல ஒரு பாண்டித்தியம் படுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதாவது அந்த விஷயத்துல ரொம்ப நுணுக்கமா உள்ள போய் படிக்கிறாங்க, நுணுக்கமா தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். ஆனா 10ல ராகு இருக்கும்போது இந்த விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்க. 10ல ராகு இருக்கும்போது அடிக்கடி இடமாற்றம் ஏற்படுது, உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுது, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படுது, அலைச்சல்கள் அதிகமாகுது, நிரந்தரமான தொழில் ஏற்படுறதில்ல, நிரந்தரமான வியாபாரம் இருக்கிறதுல
தொழிலை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடிய இடத்த வந்து தொழிலையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். அதாவது நம்ம ஏற்கனவே 2ஆம் இடத்துக்கு சொன்ன மாதிரியே தான், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயோடேட்டா வந்தது. கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து ஒரு 6 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட 15 இடம் மாறி இருக்கான். இந்த வேலையை விட்டு அந்த வேலையை, அதுக்கப்புறம் தான் அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். இதில் பண்ணும்போது டேட்டா பற்றி அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது டயத்தை இதை அனலைஸ் பண்ணோம், பயோடேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு அவனை இன்டர்வியூ கூடும்போது சரி கொஞ்சம் சாதாரணமாக கேட்டேன், எப்போ பிறந்தேன், என்ன லக்னம், என்ன ராசி அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஜாதகத்தை வாங்கிட்டேன். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அவங்களுக்கு பக்காவாக இருக்கு. அதாவது 5 வருஷத்துல ஒரு 15லேருந்து 20 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ எப்படி ஃப்ரீக்வெண்டாக மாறி இருப்பான்னு பாரு. ஸோ எதுக்கு மாறிடானான்னு கேட்டால், எனக்கு இந்த இடத்த விட அது அந்த வேலை நல்லா பிடிச்சிது, அந்த கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இவன் மாறின காரணம் வந்து பணத்துக்காக மாறினான்றது நம்ம ஈஸியாக தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஜம்ப் வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நம்ம வேலைக்கு எடுக்கும்போது யோசிக்கணும். 10ல் ராகு இருக்கிறவங்களை வேலைக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது யோசிக்கணும், இவங்க வேலையை அதிகமாக விட்டுட்டு போவாங்களா அப்படிங்கிறத. அதனால 2 பேருக்குமே 10ல் ராகு இருக்கும்போது இவங்க அடிக்கடி வேலையை விட்டுட்டு போனாங்க, இவங்களோட வருமானம் பாதிக்கும், ஜீவனம் பாதிக்கும். அதனால 2 பேருக்குமே கண்டிப்பா 10ல் ராகு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அது இருக்கிறத நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. 10ல் கேது இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 10ல் கேது தாராளமா இருக்கலாம். பெரிய தொல்லைகளை கொடுக்கறதுல, தொழில ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்க. நம்ம ராகுக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கு ஆப்போசிட் இவங்க. என் கூட இதுல டெக் மஹிந்திரால ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து ஜாயின் பண்ணது அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஜாயின் பண்ணாரு. இப்ப இருக்கிறது அந்த ப்ராஜெக்ட் தான். அவங்க ஜாயின் பண்ண பீரியட் பாத்தீங்கன்னா 2005-6 இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அதே ப்ராஜெக்ட்ல அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு கொஞ்சம் மேல போயிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 வருஷமா ஒரே வேலையில இருக்கக்கூடியவர் இவர் தான். இவர் வந்து இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பார்க்கறதுக்காக கொடுத்தாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4ல் ராகு 10ல் கேது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க 10ல் கேது இருக்கவங்க ஒரே இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதிகமாக ஜாப் மாறாம இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இது நல்லாவே இருக்கு. 10ல் கேது இருக்கிறது நல்லதே செய்யுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே. அடுத்து 10ல் சந்திரன் இருக்கலாமா? 2 பேருக்கும். சந்திரன் 2 பேருக்குமே தாராளமா இருக்கலாம். சந்திரன் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை வரும்? 2 பேருமே சந்திரன் சார்ந்த தொழில் பண்றாங்க. 2 பேருமே சந்திரன் சார்ந்த தொழில இருக்காங்க. சந்திரன் சார்ந்த தொழிலும் போது தினப்படி தொழில் அது. அதாவது ஒரு பால் வியாபாரம், இல்லை வந்து ஒரு காய்கறி வாங்கி விற்கிற வியாபாரம், இல்லை இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கி நாளைக்கு அதை மாற்றி கொடுக்குற வியாபாரம், அந்த மாதிரி தினப்படி வேலையை கண்டிப்பா இவங்க செய்யறாங்க. நான் இப்போ இங்கே ஆவின்ல போய் பால் வாங்குறேன். அவங்க 2 பேர் ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து சந்திரன் வந்து 10ல் இருக்க சந்திரன் ஆவின்ல அவங்க வந்து பால் வாங்கி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது சேர்க்கலாமா? கண்டிப்பா சேர்க்கலாம். ஆனா தினப்படி தொழில் பண்றாங்க. ஒரு வேலைக்கு ஒரு லீவ் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்றது இவங்களால அது முடியாது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம லீவ் எடுக்கலாமா? லீவ் எடுக்க முடியாது. மற்ற தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம லீவ் எடுக்கலாம். இல்லை உடம்பு சரியில்லாது, இல்லை இங்கே இருந்த கண்டிப்பாக ஆளை மாற்றியே ஆகணும், ஆளை வேற யாராவது வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி வரும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இவங்களை தாராளமாக நம்ம நினைச்சு விடலாம். 10ல் 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே. 10ல் 2 பேருக்குமே சனி செவ்வாய் இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே சேரக்கூடாது. 10ல் 2 பேருக்குமே சனி இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 10ல் தான் சனி 2 பேருக்குமே இருக்கு. காலபுருஷ தத்துவத்துக்கு 10ல் தான் செவ்வாய் உச்சமாகுது. அதனால 2 பேருக்குமே அந்த இடத்துல 10ல் இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். ஆனால் 10ல் 2 பேருக்குமே சனி இருந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது, செவ்வாய் இருந்து சனி சம்பந்தம் வரக்கூடாது. இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 10ல் இந்த அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறவங்க அரசாங்க வேலையில இருக்காங்க.
ஆனா அந்த வேலை பார்த்தீங்கன்னா போராட்டமான வேலையா இருக்கும். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஊர் மாத்திட்டு இருப்பாங்க, இல்ல தன்னோட பாஸுக்கு வந்து சுமூகமா இருக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப நிறைய கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள்ல வந்து இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை, எதுக்கு எடுத்தாலும் அந்த சுமூகமா போகாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த 10ல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போதோ இல்ல ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இருக்கும்போதோ இந்த பிரச்சனைகளை கொடுக்குது. ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்குது. அதனால இவங்க கண்டிப்பா 10ல சனி செவ்வாய் இருக்கக்கூடாது. இல்ல 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 10ல இருக்க சனி செவ்வாய் என்ன பண்ணும்? 4ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? 4ஆம் இடம்ன்றது உங்க உறவுகள், உங்க குடும்பம், உங்க உறவுகள். உங்க உறவோட நீங்க அடிக்கடி சண்டை போடுறீங்க. யார பங்காளி கூட சண்டைகள் இருக்கும், உறவினரோட சண்டை இருக்கும், பக்கத்து வீடு அக்கத்து வீடு சண்டைகள் அதிகமா இருக்கும். தொழில் செய்யற இடத்துலயோ வியாபாரம் செய்யற இடத்துலயோ உங்களுக்கு சண்டைகள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி 10ல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம்ன்றது உங்க இருதயம் சார்ந்த விஷயம். ஸோ இருதயம் சார்ந்த தொந்தரவுகளை அங்க கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால 10ல கண்டிப்பா சனி இருக்கலாமாலும் சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாமாலும் செவ்வாய் இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு சனி இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம பாருங்க. 2 பேருக்குமே அங்க சனி செவ்வாய்ன்றது கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே குரு இருக்கலாமா? குரு இருக்கலாம். சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இருக்கலாம். ஆனா குருவும் சனியும் சேர்ந்து 10ல இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே குருவும் சனியும் சேர்ந்து 10ல இருக்கக்கூடாது. 10ல ஒருத்தருக்கு இருக்கும்போது அது பிரச்சனைகள்ல வேற விஷயங்கள் நல்லபடியாக இருக்கு. ஆனா 2 பேருக்குமே சனியும் அது குருவும் சனியும் சேர்ந்து அங்க இருக்கும்போது என்ன ஆகுது? காலபுருஷ தத்துவத்துப்படி 2மே 9, 10 உடையவர்கள். தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது அங்க வேலை செய்யுது. இப்ப தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது என்ன? ஒருத்தரை கீழே இறக்கிட்டு நம்ம மேல போகக்கூடிய விஷயம் இல்லையா? அந்த இடத்துல இவங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பா உருவாகுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பணப்பற்றாக்குறை அப்படின்றது இவங்களுக்கு ஏற்படுது அப்படின்றத அடிக்கடி பணப்பற்றாக்குறை ஏற்படுதுன்றத பார்க்க முடியுது. அந்த பணப்பற்றாக்குறை ஏற்படும் போதோ இல்ல பணத்து மேல அதிகமா ஆசைப்படும் போதோ பாத்தீங்கன்னா அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம நம்ம எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் அங்க வந்துருது. அதனால இவங்களுக்கு பிரச்சனைகளும் வருது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப கோயில் சொத்தை எடுத்து வச்சவங்க, கோயில் சொத்தை இது பண்ண அந்த தர்மகர்த்தாவாங்க இருக்கும்போது அதுல ஒரு சில விஷயங்கள்ல இந்த கை வச்சவங்க எல்லாரும் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா குரு சனி சேர்க்கை அங்க இருக்கு. இதனால இவங்களுக்கு எதிர்காலத்துல தோஷங்கள் ஏற்படுது. இவங்க குழந்தைகளுக்கு ஒரு தோஷங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து இதனால பணப்பற்றாக்குறையும் ஏற்படுதுன்றதுனால குரு சனி சேர்ந்து இருக்கிறது நன்மைகளா இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கேளுங்க. அடுத்த கான்செப்ட் போயிடலாம். டவுட் இல்லைல்ல? ஓகே, அடுத்து சுக்கிரன் சனி. சுக்கிரன் சனியும் சுக்கிரன் தனித்திருக்கலாமா? தனித்திருக்கலாம். வேற கிரகத்தோட சேர்ந்திருக்கலாம், குருவோட சேர்ந்திருக்கலாம், 10ல சூரியனோட சேர்ந்திருக்கலாம், செவ்வாயோட சேர்ந்திருக்கலாம். அந்த மாதிரி சுக்கிரன் வேற எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சனியோட மட்டும் சேரக்கூடாது. சுக்கிரன் சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்து 2 பேருக்குமே 10ல இருக்கக்கூடாது. அது ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குதுன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இல்ல பண விஷயத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குறைபாட்டை கண்டிப்பா கொடுக்குது. இவங்க ஆடம்பரத்துக்காக நிறைய செலவு செய்யறாங்க. அது செலவு செய்யறதுனால ஒரு குறைபாடு, இவங்களுக்குள்ள ஒரு குறைபாடுகளை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்க முடியுது. வீடு வண்டி வாகனத்துக்காக இவங்க பெரிய செலவு பண்றாங்க. அந்த செலவு பண்ணும்போது அதுல ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டுருக்குது. அந்த செலவு செய்யறதுனால இல்ல வாங்குறதுனால அதிக கடனுக்கும் இவங்க ஆட்படுறாங்கன்றத பார்க்க முடியுது. இதனால கண்டிப்பா எந்த விதத்திலையும் சுக்கிரனும் சனியும் இவங்க சேராம இருக்கிறது நல்லது. இல்ல வீடு வாகனம் அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள்ல ஒரு குறைபாடு இவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால 2 பேருக்குமே சனியும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கிற ஜாதகத்தை இணைக்காதீங்க. ஒருத்தருக்கு இருந்தா கூட ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குது. பட் அது பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாவே அவங்க இருக்கு. நல்லபடியா 10ல சனியும் சுக்கிரனும் இருக்கிற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இவங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் போக போக அது சரியாயிடுது. ஆனா 2 பேருக்குமே இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்றத பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2ஆம் இடம் 1, 5, 9 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2, 6, 10 பார்த்துட்டோம். ஸோ இந்த 6 கட்டங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு பார்த்ததுல?
ஓகே, நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். 3, 7, 11. இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா 3, 7, 11. 3, 7, 11 நம்ம என்ன சொல்றோம்? காமத்திரிகோண பாவங்கள்னு பொதுவாக சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? திருமண சிந்தனை பாவங்கள் அப்படின்னு சொல்றோம். திருமணம் சார்ந்த சிந்தனை பாவங்கள் அப்படின்றத 3, 7, 11 சொல்றோம். 3ஆம் இடம் அப்படின்றத ஒருத்தருக்கூட திருமணம் சார்ந்த சிந்தனை, அதாவது 3ஆம் இடம் பலமா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிளஸ் இவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 3ல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுது? திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஒத்த சிந்தனைகளை கொண்டு வருது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மனைவி வேணும் அப்படின்ற எண்ணத்தையும் சரி, இல்லை எந்த மாதிரி ஒரு அந்த காம உணர்வுக்கு உள்ள ஒரு விஷயத்தையும் சரி, இது வந்து அந்த விஷயம் நல்லா இருக்கும்போது, 3ஆம் இடம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு அது சார்ந்த ஒத்த சிந்தனைகள் இவங்களுக்கு கண்டிப்பா வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நல்லபடியா சேர்ந்து வாழ்றாங்கன்றதையும் பார்க்க முடியுது. ஸோ 3ல சூரியன் 2 பேருக்குமே இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 3ல கண்டிப்பா சூரியன் 2 பேருக்குமே இருக்கலாம். ஸோ 3ல சூரியன் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வருது? பெரிய பிரச்சனைகள் ஏதாவது 3ல சூரியன் இருக்கிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பார்த்துருக்கீங்களா? உபஜயஸ்தானம் சொல்றோம், அதனால 3ல சூரியன் இருக்கலாம்ன்றது எடுக்கிறோம். இதை தவிர வேற என்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்து பார்த்துருக்கீங்க? மூணுல சூரியன் இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? 3ல சூரியன் யாருக்காவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு? குறைந்த ஆயுள் ஒருத்தருக்கு இருந்திருக்கு. குறைந்த ஆயுள், ஓகே. வேற ஓகே, 3ல சூரியன் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இவங்களுக்கு இளமையில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. 3ல சூரியன் இருந்ததுன்னா நல்ல விஷயம்தான், பட் பொதுவா பார்க்கும்போது சின்ன வயசுல திருமணம் அப்படின்றது இல்லை. 26, 27 வயசுக்கு மேல, 28 வயசுக்கு மேலதான் இவங்களுக்கு திருமணம் ஆகுது. அது ஒண்ணுதான் வந்து இங்க வந்து பிரச்சனையை கொடுக்குது. 3ல சூரியன் இருக்கும்போது இளமையில திருமணம் இல்லை அப்படின்றத சொல்லுது நமக்கு. ஆனா இவங்களுக்கு அடுத்த சகோதரம் பிறந்ததுன்னா அந்த சகோதரம் முடிஞ்ச வரைக்கும் பெண்ணா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆணுன்றதை விட பெண்ணா இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா சூரியன்றது மூத்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால அடுத்த சகோதரம் இவங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சகோதரம் பெண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஹலோ, இது சரியா இருக்கு. வெரி குட். ஓகே ஓகே. ஸோ 3ல சூரியன் இருக்கும்போது இந்த விஷயங்கள், சூரியன் அப்படின் போது மூத்தவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ அது வந்து அடுத்த சகோதரம்ன்றது பெண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து வரும், இது ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் 3ல சூரியன், நீங்க தெரியல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு, தன்னை விட மூத்த பெண்ணோட தொடர்புகள் ஏற்படுது. தன்னை விட வயதில் மூத்த பெண்ணோட ஒண்ணு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னாலும் திருமணத்துக்கு அப்புறமாவது ஒரு தொடர்புகள்ல இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால 3ல நார்மலா ஒருத்தருக்கு சூரியன், பட் இதை வந்து நீங்க வந்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு சொல்லாதீங்க. நீங்க பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. பட் மற்றபடி கிளைண்ட்டுக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டியதில்லை. பட் கண்டிப்பா இது நடக்குது. சொல்லுங்க சார். ஓகே, நான் சொன்ன ஜாதகம் வந்து பெண் ஜாதகம். அதனால சரி, 3 நான் சொன்னது வந்து பெண் ஜாதகம். சரி, ஓகே ஓகே. பெண் ஜாதகமா இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கு. பட் எல்லாருக்கும் இருக்குமானா கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க குரு பார்வை இருந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது வந்து நம்ம கண்டிப்பா ஒருத்தருக்கு எடுத்துட்டு போய் சொல்லிட முடியாது. உங்களுக்கு 3ல இருக்கு, அதனால திருமணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அது பெரிய தோஷத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆய்வுக்காக இதை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆய்வுக்காக சூரியன்ல இருக்கிறது தெரிஞ்ச ரிலேஷனுக்கு அப்படி இருக்காங்க சார். என்னமா? 3ல சூரியன் தன்னை விட அடுத்தவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது கரெக்ட் சார். ஓகேமா, ஓகே ஓகே. ரிலேஷன்ல அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க சார். ஓகே 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 ஓகே. பட் இது வந்து
90-95% கரெக்டா தான் வருது. ஆனா இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கு. ஏன்னா இருக்கு 2 பேருக்கும் இருக்கலாம் அப்படின்ற போது இவங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும். அதனால அது வந்து பெரிய பிரச்சனையா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் 3ல ராகு. 3ல ராகு இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா 3ல ராகு இருக்கலாம். ஆனா 3ல ராகு இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க பிஞ்சிலேயே படுத்தவங்க அப்படின்னு சொல்லி பிஞ்சிலேயே அதிக செக்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படிப்புல இவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறையுது. நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா 3ல ராகு இருந்ததுன்னா இவங்களுக்கும் செக்ஸ் விஷயமான விஷயங்கள்ல அதிகமா எண்ணங்கள் ஏற்படுது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன வயசுலயே இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருது. சின்ன வயசுல இளமையிலேயே இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டோம்னா அது வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஏர்லி மேரேஜ் அதாவது 20-22 வயசுக்குள்ள இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. அது வந்து நல்லபடியாவே போயிடுது. அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா செக்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பெரிய தொடர்புகள் ஏற்படுது. அந்த தொடர்புகளால படிப்பு விஷயங்களோ அதாவது அந்த தசை வந்ததுன்னா தசை இல்லைன்னா பரவாயில்ல, தசை வந்ததுன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள இவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இல்லை இவங்க இடத்த மாற்றி வேற இடத்துல கொண்டு போய் இவங்களை படிக்க வச்சோம், பாட்டி வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சோம் அப்படின்னா இவங்க நல்லாவே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இவங்களுக்கும் சூரியனுக்கு அவன் சொன்ன அதே விதிதான், தொடர்புகள் கண்டிப்பா வருது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 3ல சந்திரன் 2 பேருக்குமே இருக்கலாம்னா 3ல முடிஞ்ச வரைக்கும் சந்திரன் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ல சந்திரன் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கும் நம்ம சொன்னது சூரியனுக்கும் ராகுக்கும் சொன்ன அதே இது வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தை, அதாவது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ அவங்களுக்காவது தொடர்புகள் இருக்க அவங்க வந்து ஓகே தொடர்போட அப்படியே போயிட்டு இருப்பாங்க, அதை விட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை பத்தி ஓவரா. ஆனா இவங்களுக்கு அதே சிந்தனையா உட்காந்துருக்காங்க. 3ல சந்திரன் இருக்கவங்களுக்கு செக்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில சிந்தனைகள் இருக்கு. அது தவறான புரிதல்கள் ஏற்படுறதுனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் கொடுக்குது. ஸோ பொதுவா நீங்க ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க, ஒரு சின்ன பொண்ணு ஜாதகம் உங்ககிட்ட வருது, இல்லை சின்ன பையன் ஜாதகத்தை வருது, 3ல சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் சின்ன வயசுல இருந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது ஏர்லி வயசு, அதாவது 10 வயசுல இருந்து இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க எந்த விதத்திலையும் தவறா போக மாட்டாங்க. ஓரளவுக்கு அதுல இருந்து இவங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2 பேருக்குமே 3ல சந்திரன் இருக்கவங்கள இணைக்காதீங்க. அது நிலையான ஒரு விஷயத்த கொடுக்கறது இல்லை. செக்ஸ் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கு. அதை வந்து அடுத்தவங்களோட சரியா இவங்க பரிமாறிக்கிறது இல்லை. அதனால 3ல சந்திரன் இருக்கவங்கள முடிஞ்ச வரைக்கும் இணைக்காதீங்க. ஓகே. 3ல கேது இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 3ல ராகு இருக்கலாம்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால 3ல கேது இருக்கக்கூடாதுன்றத ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3ல ராகு இருக்கும்போது 9ல வந்து கேது இருப்பார். நம்ம 9ல ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 3ல வந்து இங்க கேது இருக்கலாமா அப்படின்னா அந்த கான்செப்ட் இங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை இங்க வந்து ஓவர் லுக் பண்ணும். பட் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் 3ல கேது இருக்கும்போது ஒரு விபரீதமான செக்ஷுவல் சார்ந்த விஷயங்களை ஒரு விபரீதமான எண்ணங்களை கொடுக்குது. அதாவது இவங்க ஆன்மீகவாதி மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா ஓவரா செக்ஷுவல் விஷயங்களை ஈடுபடுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூத்தவர்களோட தொடர்புகள் இருக்கு. இவங்களுக்கு மூத்தவர்களோட தொடர்புகள் வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுறாங்க. அதனால கண்டிப்பா 3ல கேது இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே. 3ல ராகு இருக்கலாமா? தாராளமா ராகு இருக்கலாம். ராகு இருந்தாலும் அந்த தொடர்புகள் வருது, கேது இருந்தாலும் தொடர்புகள் வருது. கேது வந்து ஓவரான செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது. தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாவோ தன்னை வந்து ஒரு நல்லவனாவோ ஒரு நடிப்பை அங்க கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஓகே. ஸோ 3ல ஒருத்தருக்கு சூரியன், ராகு, கேது, சந்திரன் இவங்க இருந்தாங்கன்னா மூத்தவர்களோட தொடர்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதை உங்க அனாலிசிஸ்க்காக வச்சுங்க. தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா தவறுதலா நம்ம ஒருத்தருக்கு சொல்லிட்டோம், இல்லை உங்க சுய ஜாதகத்திலேயோ இல்லை உங்க வீட்டில் இருக்கவங்க ஜாதகத்திலேயோ பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ற சந்தேக எண்ணங்கள் வந்தாலும் இது நமக்கு கிரக தோஷத்தை கொடுக்கும். அதனால தயவு செஞ்சு இதை அவங்க அனாலிசிஸ்க்கு வச்சுங்க. இணைக்கும் போது இந்த ஜாதகங்களை நினைச்சு கொடுக்கறது
இல்லை இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சிலருக்கு இப்போ ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க, பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு, அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றது சொல்கிறோம். ஓகே. அதை தவிர 3ல் குரு இருக்கலாமா, குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாமா, சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாமா, புதன் இருக்கலாம், சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சனி இருந்து இன்னொருத்தர் செவ்வாய் வந்து பார்க்காம இருக்கிறது நல்லது. 2 பேருக்குமே சனி இருந்து செவ்வாய் பார்க்காம இருக்கிறது நல்லது, செவ்வாய் இருந்து சனி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் சனி 3ல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. ஒருத்தருக்கு சனி இருக்கு, ஓகே. இப்போ ஒருத்தருக்கு சனி இருக்கு அப்படின்னா அங்க இந்த இடத்துல வேறு கிரகத்தோடு சேர்ந்து இன்னொருத்தருக்கு சனி இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஏற்கனவே புதனுக்கு பார்த்தோம் இல்லையா, லக்னத்துல புதன் இருக்கும்போது தனித்த புதன் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு தனித்த புதன் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்க 3ல் ஒருத்தருக்கு சனி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு சனியோட சேர்ந்து வேற கிரகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்படி இருக்கிறது நல்லது. ஓகே. தனித்த புதன் இங்க 3லயும் இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே தனித்த புதன் அப்படி 3லயும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 3ல தனித்த புதன் இருக்கிறதுன்றது ஒரு தோஷத்தை தான் கொடுக்குது. இவங்களுக்கும் வேற கிரக சேர்க்கைகள் அந்த இடத்துல இருக்கிறதுன்றது நன்மைகளா இருக்கு. சூரியன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், அந்த மாதிரி வேற கிரக சேர்க்கைகளோட சேர்ந்து இவங்கள இருக்கிற மாதிரி பொறுத்திடுங்க அப்படின்றத பார்க்குறோம். சொல்லுங்க சார். இது வரைக்கும் நம்ம வந்து 3ல் என்னென்ன கிரகம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். 1, 5, 9ல் என்னென்ன கிரகம் இருக்கலாம்ன்றதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2, 6, 10 பார்த்துருக்கோம், 3 பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து 7க்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட் இல்லை. இப்போ 2 பேருக்குமே 7ல் சூரியன் இருக்கலாமா? 2 பேருக்குமே 7ல் சூரியன் இருக்கலாமா? 7ல் சூரியன் வந்து தோஷத்தை தரும். கண்டிப்பா. வெரி குட். 7ல் சூரியன் தோஷத்தை கொடுக்குது. ஓகே. வேற மத்தவங்க? மத்தவங்க யாராவது 7ல் உள்ள சூரியன் பார்த்துருக்கீங்க? 7ல் சூரியன் பார்த்துருக்கீங்களா? 2 பேருக்குமே 7ல் சூரியன், இல்லை ஒருத்தருக்கு 7ல் சூரியன் இருக்கும்போது அவங்க ஜாதகங்கள் எப்படி இருக்கு பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஓகே. 7ல் சூரியன் இருந்ததுன்னா அவங்க குடும்பத்துல 2 திருமணம் நடந்திருக்கும். ஒருத்தருக்கு 7ல் சூரியன் இருக்கு அப்படின்னு எடுக்கிறீங்க, 7ல் சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம், உங்க குடும்பத்துல யாருக்காவது 2 திருமணம் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே 2 திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ 7ல் ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அவங்க குடும்பத்துல 2 திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு 2 திருமணம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்க, அந்த மாதிரி பொண்ணை பாருங்க அப்படின்றத சொல்லலாம். இதை என்ன சொல்றோம்னா வம்சாவளி தோஷம் அப்படின்றோம். 7ல் சூரியன் நீசம் மாற காரணமே அதுதான். ஓகே. இதை வந்து வம்சாவளி தோஷம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ல் இருக்க சூரியன் வந்து வம்சத்துல இவங்க தாத்தா வழியிலையோ தந்தை வழியிலையோ இல்லை வந்து வேற ஏதோ முப்பவையில பாத்தீங்கன்னா இவங்க ரத்த வழி சம்பந்தமா இந்த அமைப்புகள் இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனாலதான் இவங்க 7ல் சூரியன் இருக்கிற மாதிரி பிறக்கிறாங்க அப்படின்றத சொல்றோம். ஸோ அதனால இவங்களுக்கு 7ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு 7ல் சூரியன் இருக்கிற மாதிரி அமைச்சிங்கன்னா இந்த தோஷம் விலகுது. அப்படி இல்லாத பட்சத்துல ஓகே இவங்களுக்கு வந்து 2 தாலி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு எப்படி இப்போ 2 திருமணத்தை கொடுக்குறன்றதை பார்க்குறோம் அப்படின்னா இவங்க கண்டிப்பா 2 தாலி, அதாவது தாலி கட்டும்போது முடிஞ்ச வரைக்கும் இவர் கட்டாம நாத்தனாரையோ இல்லை மற்ற பெண்களையோ யாரையா வச்சு தாலி கட்ட வைக்கிறது நல்லதா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த தாலியை பிரிச்சுட்டு இன்னொரு தாலி கட்டலாம். இல்லை ஒரு 6 மாசத்துக்குள்ள, ஆனால் சூரியன்றது 6 இல்லையா, தசா 6 இல்லையா, அதனால ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த தாலியை கலட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு இன்னொரு தாலி கட்டுறது சிறப்பா இருக்கும். பொதுவா நான் இந்த கான்செப்டை போன 2-3 வகுப்புல சொல்லும்போது பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து தனியா வந்து என்கிட்ட பேசும்போது சார் இந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது, இது கரெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஜாதகத்தையே கொடுத்து சார் நீங்க சொன்னது இந்த இதுல கரெக்டா இருந்தது அப்படின்றத சொல்றத பார்க்க முடியுது.
நேர்ல வந்து கண்டிப்பா இதை வந்து ஒத்துக்கிறது கஷ்டம்தான். நம்ம அதை கேட்கறதும் தவறு தான். அதனால கண்டிப்பா இவங்க பெண் ஜாதகமா இருந்ததுன்னா எந்த இதையுமே கேட்காதீங்க. திருமணம் ஆனவங்களா இருந்தா கூட கேட்காதீங்க. 2 தாலி கட்டிக்க சொல்லுங்க அவங்க. ஒரு தாலி கழட்டி குண்டியில போட்டுட்டு இன்னொரு தாலி கட்டிக்க சொல்லுங்க. இதனால இந்த தோஷம் விலகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 7ல சூரியன் இருக்கவங்க இன்னொருக்கு 7ல சூரியன் இருக்கவங்களா நம்ம சம்பந்தம் வச்சுக்க சொன்னோம்னா இந்த வம்சாவழியா வரக்கூடிய தோஷங்கள் அங்கேயே வந்து கட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, அதனால 2 பேருக்குமே சூரியன் 7ல் இருக்கலாம். ஓகே, 7 சொல்லுங்க. குரு பார்வை விட்டால் அது கடுமையா வேலை செய்யுது இல்லையா? என்ன சார்? குரு பார்வை இருந்ததுன்னா அந்த சூரியனுக்கு வெளியில தெரியறது இல்லை, அவ்வளவுதான் சார். இப்ப எனக்கே 7ல சூரியன் இருக்கு, குரு பார்வை இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லாம இல்லையே. உங்க வம்சத்துல யாருக்காவது 2 திருமணம் நடந்திருக்கா? இல்ல, யாருக்கும் இல்ல. ஓகே, வம்சத்துல தோஷம் இல்ல, சூரியன் தோஷம் இல்ல. ஓகே 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 ஓகே, ப்ராபபிலி இருக்கலாம், பாசிபிள். குரு பார்வை சமன் செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் தாராளம். ஓகே ஓகே, 7ல ராகு இருக்கலாமா அப்படின்னா 2 பேருக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துல கேது இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால 7ல 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். 2 பேருக்குமே 7ல ராகு இருந்தா கண்டிப்பா இருக்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா உபய லக்னமா இருந்து அதுல 7ல ராகு இருந்தார் அப்படின்னா, உபய லக்னமா இருந்து 7ல ராகு இருந்தார் அப்படின்னா இதுவும் இருதாரத்தை கொடுக்குது. ஓகே, சரலக்னம் சிறலக்னத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனைகள் பெருசா கொடுக்கறது இல்லை. ஆனா உபய லக்னமா இருந்து அங்க 7ல ராகு இருந்தார்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருதாரத்தை கொடுக்குது. அப்படி ஓகே, இப்போ உபய லக்னமா இருந்து 7ல ராகு இருக்காரு, இவங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு அமைக்கலாம் அப்படின்னா 7ல சூரியன் இருக்க மாதிரியோ இல்ல 7ல சனி இருக்கிற மாதிரியோ அமைச்சோம்னா அந்த இருதாரங்கள் யோகங்கள் ஏற்படுறதில்லை, அந்த இருதார யோகம் கட்டாகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு 7ல ராகு இருக்கு, மற்ற லக்னமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 2 பேருக்குமே இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லை, தாராளமா இணைச்சிட்டு போகலாம். இல்லை ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தர் வேற மாதிரி இணைக்கிறோம்னா தாராளமா இணைச்சிட்டு போகலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு இங்க வந்து உபயலக்னமா இருக்கு, அந்த உபயலக்னத்துக்கு 7ல ராகு இருக்கு, உபயலக்னத்துக்கு 7ல ராகு இருக்கு அப்படின்னா வரக்கூடிய ஜாதகங்கள்ல 7ல ராகு இருக்க மாதிரி பாருங்க. அப்படி 7ல ராகு இல்லைன்னா அட்லீஸ்ட் சூரியன் இருக்கணும், அட்லீஸ்ட் இல்லைன்னா சந்திரனாவது சனியாவது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த இருதார தோஷங்கள் அப்படிங்கிறது வர்றது இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, கண்டிப்பா இவங்களுக்கு 7ல சூரியன் அதாவது உபயலக்னமா இருந்ததுன்னா 7ல ராகு இருக்கும்போது சூரியனோ சனியோ அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, மற்றபடி மற்ற எல்லா லக்னத்துக்கும் சரலக்னமா இருந்தாலும் சரி சிறலக்னமா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. நல்ல தாம்பத்தியம் அமைது, நல்ல இவங்க வாழ்க்கை நல்லா அமைகிறது, இருதாரங்களாம் கொடுக்கறது இல்லை. உபயலக்னமா இருந்தால் மட்டும்தான் இருதாரத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, இப்போ 7ல இருவருக்கும் கேது இருக்கலாமான்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லக்னத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால 2 பேருக்குமே கேது 7ல இருக்கக்கூடாது. ஓகே, இதை தவிர மற்ற கிரகங்கள் என்னென்ன இருக்கலாம், சந்திரன் 2 பேருக்குமே 7ல இருக்கக்கூடாது. சந்திரன் 2 பேருக்குமே 7ல இருக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா சந்திரனும் தனித்த குருவும் 2 பேருக்குமே 7ல இருக்கிறதும் அவாய்ட் பண்றது நல்லது. தனித்த குருவும் 2 திருமணத்தை கொடுக்குறாரு, திருமணத்துல ஒரு தோஷத்தை கொடுக்குறாருன்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி தனித்த சந்திரன் 7ல இருக்கும் போதும் 2 திருமணத்தை கொடுக்குறாரு, இல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்றதை பார்க்க முடியுது. 7ல சந்திரன் கண்டிப்பா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ஓகே, 2 பேருக்குமே இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருப்பாங்க, சந்தேகமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் சந்தேகப்படுவாங்க, நீ எதை பண்ணிட்டு வந்தியா, அந்த பண்ணிட்டு வந்தியா, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த சந்தேகத்தை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து 7ல 2 பேருக்குமே சந்திரன் இல்லாம இருக்கிறது பார்க்கலாம். அடுத்தது 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருந்ததுன்னா அது வந்து ஒரு தோஷத்தை தான் கொடுக்குது, அடிக்கடி சண்டைகளை கொடுக்குது, டென்ஷனை கொடுக்குது. 2 பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது. அதனால 7ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி 7ல 2 பேருக்குமே
சனி இருக்கலாமா அப்படின்னா 7ல் 2 பேருக்கும் சனி இருக்கலாம். 7ல் வந்து சனி திக்பலம் தான், சனி திக்பலம் அப்படின்னு சொல்றோம். ஆனா 2 பேருக்குமே 7ல் சனி இருக்கலாமான்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 பேருக்குமே சனி 7ல் இருக்கிறது நல்ல விஷயம். அதாவது லாஜிக்கலா ஓகே அப்படின்னு 2 பேருக்குமே திக்பலம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 2 பேருக்குமே சனி இருக்கிறது அந்த இல்லற சுகத்துல ஒரு சன்னியாசி வாழ்க்கையை கொடுத்துறது நல்ல வாழ்க்கையை அமைக்கிறது இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்குமே 7ல் சனி இருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. இது என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது? உறவினர்கள் கூட நல்ல நிலைமை, 7ல் இருக்க சனி 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கும். அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உறவினர்கள் கூட இவங்க கண்டிப்பா நல்ல விஷயத்துல இருக்கிறது இல்லை, நல்லபடியா இருக்கிறது இல்லை. சுகம் இவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கிறது இல்லை. எந்த விதத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுக குறைபாடு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு அமைகிறதுலையும் சரி, இல்லை வீடு வந்து பழைய வீடாக மட்டும் இல்லை, வீடு அமைகிறதுலையும் ஒரு தோஷங்களை கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால 2 பேருக்குமே 7ல் சனி இருக்கிறது நல்ல விஷயம் அல்ல. தனித்த புதன் 2 பேருக்குமே 7ல் இருக்கக்கூடாது. தனித்த புதன் 2 பேருக்குமே 7ல் இருக்கக்கூடாது. 7ல் இருக்கிறத அவாய்ட் பண்றது கண்டிப்பா நல்லது. இது வந்து நான் தான் பெரியவன், நீ தான் லக்னத்துல இருக்கும்போது பார்த்த அதே தான். லக்னத்துல இருக்கும்போது என்ன சொல்றோம்? லக்னத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்தை நம்ம லக்னமா எடுத்துக்கிறோமா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்த புதன் இங்க இருக்கும்போது நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்குள்ள வந்துருது. அந்த எண்ணங்கள்னால சண்டை சச்சரவுகள் வருது. 2 பேருமே என்னோட வழி தனி வழி அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு ஒரு வழி செய்யுது. அதனால இவங்களுக்கு 7ல் தனித்த புதன் இருக்கக்கூடாது. 7ல் தனித்த குரு இருக்கிறதும் திருமணத்தை தோஷம் கொடுக்குது. லாஜிக்கலா பாத்தீங்கன்னா 7ல் குரு இருக்கிறது நல்லதுன்றதுதான் சொல்றாங்க. உபய லக்னத்துக்கு மட்டும்தான் 7ல் தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா 7ல் தனித்த குரு இருக்கும்போது மற்ற இடத்துலையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குதுன்றதை பார்க்கணும். அதனால தனித்த குரு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வேற யாராவது குருவோட வேற கிரகங்கள் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்து அவங்களை சேர்த்து வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா தனித்த குரு உபயலக்கணமா இல்லாத பட்சத்துல தனித்த குருவா இருந்தாலும் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத கான்செப்ட் வைஸ் சேர்த்து வைக்கலாம்ன்றதான் சொல்றோம். ஓகே, 7ல் சுக்கிரன் இருக்கலாமா? தாராளமா சுக்கிரன் இருக்கலாம். 2 பேருக்குமே 7ல் சுக்கிரன் இருக்கிறதுன்றது எந்த விதத்திலுமே குறைபாடு அல்ல. இவங்க 2 பேருமே ஒருத்தர் புகழ்ந்துக்கிறாங்க, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க, நீ செஞ்சது இதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தாம்பத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியமா இருக்கு. அதனால 7ல் சுக்கிரன் எல்லா விதத்திலையும் தனித்து இருக்கலாம். 7ல் 2 பேருக்குமே சுக்கிரன் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போறோம். சார் உபய லக்கணம் சொன்னீங்கல்ல, அந்த ராகு அது அம்ச கட்டத்துக்கும் பொருந்துமா சார்? இல்லம்மா, இந்த ராசிக்கு மட்டும் பொருந்தும். ராசிக்கு மட்டும். சரி, ராசிக்கு மட்டும். அம்சத்துக்கு நம்ம பார்க்க வேண்டியது. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 11ல் சூரியன் இருக்கலாமா அப்படின்றது கான்செப்ட். 11ல் சூரியன் இருக்கவங்களை யாராவது பார்த்துருக்கீங்களா? உபஜயஸ்தானம். அதனால பொதுவா 11ல் சூரியன் இருக்கிறது நல்ல விஷயமாவே இருக்கு. 11ல் சூரியன் இருக்கிறது நல்ல விஷயமாவே இருக்கு. 11ல் சூரியன் இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. நெகட்டிவான விஷயம்ன்றது ஒரே ஆஸ்பெக்ட் தான், நம்ம ஏற்கனவே சொன்ன ஆஸ்பெக்ட் தான். 7ல் சூரியன் இருக்கா என்ன சொல்றோம், 3ல் சூரியன் இருந்தா என்ன சொல்றோமோ அதே ஆஸ்பெக்ட் தான் 11ல் சூரியன் இருக்கும் போதும். 3ல் சூரியன் இருக்கும் போதும் மூத்தவரோட தொடர்புன்னு சொல்றோம். இப்போ 11ல் சூரியன் இருந்ததுன்னா இளையவர்களுடன் தொடர்பு அப்படிங்கறத சொல்ல முடியும். இது வந்து அது மட்டும் இல்ல, இவங்க வயதான பின்னும் இளையவர்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய ஏரியாக்களை பாருங்க, நல்ல ஒரு வயசான ஒருத்தர் வந்து சின்ன பொண்ணை வந்து சீன்றாரு அப்படின்னு அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 11ல் இருக்கிற சூரியனோட எஃபெக்டா இருக்கும். ஸோ அதனால 11ல் சூரியன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான். அது 2 பேருக்குமே 11ல் சூரியன் இருக்க மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடு கொடுத்து போயிடுவாங்க. அதனால இவங்க வெளியில வேற யாரையும் தேட மாட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல 11ல் ஒருத்தருக்கு மட்டும் சூரியன் இருக்கு அப்படின்னும் போது இவங்க வெளியில கொஞ்சம் மேயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது சுபகிரகங்கள் பார்வை, சுபகிரகங்கள் சேர்க்கை அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் அவாய்ட் ஆகுன்றதை சொல்லலாம். இப்போ குரு பார்க்குறாரு, இல்லை வந்து சுக்கிரன் கூட எந்த விதத்திலையும் கெடாமல் சுக்கிரன் கூட இருக்காரு, இல்லை சந்திரன் வந்து
ஒரு 12 டிகிரிக்கு மேல விலகி இருக்காரு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இது பெருசா வந்து ஒரு பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. தங்களுக்குள்ளேயே தன் மனைவிக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவங்க போயிடுறாங்க. அது இல்லாத பட்சத்துல இவங்க 2 பேருக்குமே இருக்கும்போது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்கன்றதை பார்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு லைஃப்ல சின்ன வயசானதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு அந்த செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து 11ல ராகு. 11ல ராகு இருக்கலாமா? கண்டிப்பா 11ல ராகு இருக்கலாம். 11ல ராகு இருக்கலாம். ஏன்னா நம்ம 5ல ராகு கேதுக்கள் ராகுவோ சூரியனோ இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அதனால 11ல கண்டிப்பா ராகு இருக்கலாம் அப்படின்றத எடுக்கலாம். 11ல ராகு இருந்ததுன்னா என்ன ஆகும்? இவங்களுக்கும் நாம இப்ப சொன்ன அதே விஷயம்தான். ஆனா இவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டிக்னிஃபைடா நடந்துக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. 11ல ராகு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு விதத்துல இந்த செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள ஒரு பெரிய ஈடுபாடுகள் இவங்களுக்கு வருது. அதனால கெட்ட பேரும் ஏற்படுது. இந்த சின்ன குழந்தைங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறவங்க, அதாவது அவங்கள கெடுக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 11ல ராகு இருக்கிறவங்க பார்க்க முடியுது. 11ல ராகு இருக்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல வந்துருது. நிறைய ஜாதகங்களை இதை பார்க்க முடியுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் 11ல 2 பேருக்குமே ராகு இருக்கிற மாதிரி அமைச்சிட்டீங்கன்னா ஓகே தான். அது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க, ஒருத்தர் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் இங்க 11ல ராகு இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் ஒரு தொந்தரவுகள் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாது. தாராளமா அவங்களுக்கு பண்ணி வைக்கலாம். பட் இதுக்கு ஏத்த ஒரு பெண்ணா, அதாவது அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது நல்லது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு 1ல ராகு கேதுகள் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 2ல ராகு கேது இருக்கிற மாதிரி அமைச்சிங்கன்னா இவங்களுக்கு வக்ர கிரக வசியம் ஏற்பட்டு இவங்க எந்த விதமான தங்களுக்குள்ளேயே அந்த உறவுகளை அதிகமா வச்சுக்கிறாங்க, அதிக பிரிவினைகளை கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு திரிகோணத்துல, அதாவது ஒருத்தருக்கு 1ல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு 9ல ராகு இருக்க மாதிரி பார்க்கலாம், இல்ல 5ல ராகு இருக்க மாதிரி பார்க்கலாம். 5ல ராகு இருக்கிறோம் சொல்லியிருக்கோம். பட் திரிகோணத்துல ராகு இருக்க மாதிரி, அதாவது ராகு அவங்க ஜாதகத்துல எங்க இருக்கோ அதுல இருந்து திரிகோணத்துல இருக்க மாதிரி பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு பெரிய, அதாவது ஒருத்தருக்கு 1ல ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு 9ல ராகு இருக்கு, அந்த மாதிரி பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். இல்ல ஒருத்தருக்கு 1ல ராகு இருக்கு, இல்ல ஒருத்தருக்கு 5ல ராகு, இல்ல ஒருத்தருக்கு 2ல ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு 6ல ராகு இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. இவங்களுக்குள்ள ஈக்குவலா போயிடுறாங்கன்றத பார்க்க முடியும். ஓகே. 11ல கேது இருக்காமா அப்படின்னா தாராளமா இருக்கக்கூடாது. ஏன்னா 11ல ராகு இருக்கலாம்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால 11ல எந்த விதத்திலையும் கேது அங்க இருக்கக்கூடாது. 11ல கேது இருந்ததுன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடத்துல 5ல ராகு இருக்கும். 11ல கேது இருந்ததுன்னா 5ல ராகு இருக்கும். அந்த இடத்துல ஒரு புத்திர சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடைகளோ, இல்ல புத்திர சார்ந்த விஷயங்களோ ஒரு கவலைகளோ, இல்ல கருக்கலைப்போ அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 2 பேருக்குமே 11ல கேது இருக்கிற மாதிரி அமைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ அடுத்து 11ல சந்திரன் இருக்கலாமா? தாராளமா சந்திரன் 2 பேருக்குமே இருக்கலாம். கற்பனை விஷயங்களை பல கற்பனைவாதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ல சந்திரன் இருக்கவங்களாம் நல்ல கற்பனை இருக்கும், நல்ல கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க, கற்பனையில அதிகமா மிதக்கக்கூடியவங்க, செக்ஸ் சார்ந்த கற்பனைகளை மிதக்கக்கூடிய, அதாவது இவங்க கற்பனையில தான் மிதப்பாங்க. அது சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள அதிகமா வராது. அதிகமா கற்பனையில் இருப்பாங்க. அது டைரக்டா இன்வால்வ் ஆவாங்களான்னா அதிகமா இன்வால்வ் ஆகிறது இல்லை. அதனால இவங்களை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சோம்னா 11ல சந்திரன் இருக்கவங்க நல்லபடியாவே வாழ்க்கையை நடத்துறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்து 11ல குரு இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 11ல குரு இருக்கலாம். 11ல சுக்கிரன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். 11ல சந்திரன் இருக்கலாம். சனி இருக்கலாமா? தாராளமா சந்திரன் சனி இருக்கலாம். ஆனா 11ல செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 11ல செவ்வாய் இருந்ததுன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? 5ஆம் இடத்தையும் பார்க்கும், 6ஆம் இடத்தையும் பார்க்கும். அதனால இவங்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால 11ல முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்குமே செவ்வாய் இல்லாம பார்த்துக்குங்க. அப்படி ஒருத்தர் செவ்வாய் இருந்தது, ஒருத்தருக்கு இருந்தா கூட இவங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத
சொல்லிடுங்க. அதை வந்து நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்க சொல்லுங்க. ஓகே. 11 தனித்த புதன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 11 முடிஞ்ச வரைக்கும் தனித்த புதன் இல்லாம பாருங்க. வேற இதோட சேர்ந்து இருக்கலாம், புதன் வந்து வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்கலாம். தனித்த புதன் மட்டும் இல்லாம பார்த்துக்கலாம். மற்றபடி 11 தனித்த புதன் இருந்ததுன்னா ஒரு சில திருட்டுத்தனமான வேலைகள் இவங்க இன்வால்வ் ஆகிறத பார்க்க முடியுது. மணமக்களுக்குள்ள இவங்க வித்தியாசமான ஒரு விஷயங்களை இவங்களுக்குள்ள பார்க்க முடியுது. அதனால 11 தனித்த புதன் 2 பேருக்குமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ 3 திரிகோண பாவங்களை முடிச்சிட்டோம். 1, 5, 9, 2, 6, 10, 3வது 3, 7, 11 முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. இதை இல்லாட்டி அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். 4, 8, 12க்கு போகும். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. அப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். 4, 8, 12. 4 பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இது வந்து வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வண்டி வாகனம், சுற்றத்தார்னு சொல்லுவோம், நகை, ஆடைகள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். எட்டாம் இடம் வந்து நமக்கு என்ன சொல்லுது? ஆயுள் சொல்லுது, தாம்பத்திய சுகத்தை சொல்லுது. ஆயுள் சுகம், தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். 12ஆம் இடம் என்ன சொல்லுது? பயணங்கள் சார்ந்த விஷயங்கள தொந்தரவு, அதாவது வெளியூர் பயணங்கள், படுக்கையில நித்திர, நல்ல தூக்கம் வரக்கூடிய விஷயம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். அது இல்லாம அயன சைன சுகத்தை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஸோ இந்த 3 பாவங்களும் கண்டிப்பா ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு பெரிய பிரிவினைகளை கொடுக்கறதுல, புத்திர சார்ந்த விஷயங்கள்ல தோஷங்களை கொடுக்கறதுல புத்திரம் நல்ல புத்திரமே கிடைக்குது. இவங்க வெளிநாட்டுல வாழ்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுது. அதனால 4, 8, 12 ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறது கண்டிப்பான நல்ல விஷயம் அப்படின்றத சொல்ல முடியுது. ஓகே. இப்ப 4ல சூரியன் இருக்கலாமா? கண்டிப்பா 4ல 10ல சூரியன் இருக்கலாமா அப்படின்றது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். 4லயும் சூரியன் 2 பேருக்குமே இருக்கிறது நல்ல விஷயம் அல்ல. 2 பேருக்குமே 4ல சூரியன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் அல்ல. அது இருதய சார்ந்த விஷயங்கள ஒரு பிரச்சனையை கொடுக்குது. இருதய சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. 4ல சூரியன் இருந்ததுன்னா 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிரந்தரமான வேலைகள்ல பிரச்சனைகளை கொடுக்குது. இவங்களுக்கு நிரந்தர வேலை இல்லை அப்படிங்கிறத, அடிக்கடி வேலையை மாத்திக்கிட்டு வெளியில போகக்கூடியவங்க இவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு 4ல சூரியன் இருந்து மற்றவங்களுக்கு 4ல கேது இருக்கலாமா அப்படின்னா 4ல கேது இருக்கிறதும் சிறப்பு இல்லை. 4ல 2 பேருக்குமே கேது இருக்கு. ஒருத்தருக்கு 4ல கேது இருக்கிறது சிறப்பு தான். ஆனா ஒருத்தருக்கு சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு 4ல ராகு இருக்கிறது சிறப்பு இல்லை. 4ல கண்டிப்பா 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். 4ல கண்டிப்பா 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். ஆனா சூரியன் இருந்து இன்னொருத்தருக்கு ராகு இருக்கிறது சிறப்பு இல்லை. ஓகே. 4ல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கலாமா? காலபுருஷ தத்துவத்துப்படியே 4ஆம் இடம் அப்படின்றது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அதனால 4ல 2 பேருக்குமே கண்டிப்பா சந்திரன் இருக்கலாம். ஆனா 4ல சந்திரன் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே 10ஆம் இடத்துக்கு சொன்ன அதே ஆஸ்பெக்ட் தாங்க, தினசரி கிரகம் இது. அதனால வேலை வாய்ப்புகள்ல ஒரு தினசரியான வேலைகளை கொடுக்குது. டெய்லி வருமானம் வரக்கூடிய வேலையா இருக்கும், இல்ல சந்திரன் சார்ந்த விஷயங்களை இவங்க வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஜீவனம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் இவங்க பார்த்து மாற்றி அமைச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி 4ல சந்திரன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான் அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே. ஆனா 4ல சந்திரன் இருக்கவங்க பொதுவா 2 பேருக்குமே 4ல சந்திரன் இருக்குன்னா ஒருத்தர் சந்தேகமா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் சந்தேகமா பார்த்துக்கிறதுக்கு, சந்தேகக்கனோட பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் இவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 4ல சந்திரன் வந்து வேற கிரகங்கள் கூட இருக்கலாமா? வேற கிரகங்கள் குருவோ சுக்கிரனோ இல்ல சனியோ இருக்கிறதுன்றது ஓகே தான். ஓகே. புதன் இருக்கிறதும் ஓகே தான். ஆனா ராகு கேதுக்கள் இருக்கிறதுன்றது கண்டிப்பா கூட. சூரியன் இருக்கிறதும் சரி, ராகு இருக்கிறதும் சரி, கேது இருக்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு கேது சூரியன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம். இது இருக்கலாம், ஒருத்தருக்கு சந்திரன் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தாராளமா அமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். 4ல 2 பேருக்குமே ராகு இருக்கலாமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 4ல ராகு இருக்கிறது நல்லது, 10ல இருக்கக்கூடாது. 4ல இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 4ல இருக்கிறதுனால தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல சமமான சிந்தனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 4ல ராகு இருக்கும்போது இவங்களுக்கு நுணுக்கமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப நுணுக்கமான
ஒரு விஷயத்தை கல்வி கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, அதுல ஆழ்ந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதாவது ரிசர்ச் சார்ந்த ஓரியன்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதுல இவங்க வந்து ரொம்ப பெரிய கில்லாடியா இருக்காங்க. அந்த விஷயங்கள்ல கண்டிப்பா இவங்களுக்கு நாள்ல இருக்கிறதுனால நல்ல தொழில் நல்ல தொழிலும் அமையுது, படிப்பு நல்லா அமைக்குது. அதை டீப்பா படிக்கக்கூடிய ஆட்களாகவும் இவங்க இருக்காங்க. ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க போறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். நாலுல கேது 2 பேருக்குமே இருக்கு. ஏன்னா ராகு இருக்கலாம்னு சொல்லிட்டோம், அதனால நாலுல 2 பேருக்குமே கேது இருக்கக்கூடாது. நாலுல 2 பேருக்குமே கேது இருந்ததுன்னா 10ல ராகு இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 10ல 2 பேருக்குமே ராகு இருந்ததுன்னா நிரந்தர தொழில் அமையறது இல்லை அப்படின்ற நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால 2 பேருக்குமே கேது 10ல 4ல இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ 4ல கேது இருந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா சூரியனோ சந்திரனோ ராகுவோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத ஜாதகத்தை பார்த்து அமைங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்து 4ல குரு இருக்கலாமா? 2 பேருக்கும் 4ல தாராளமா குரு இருக்கலாம். குரு இருக்கிறது நல்ல விஷயம்தான். காலபுருஷ தத்துவத்துப்படி 4ல குரு உச்சமடைகிறாரு. அதனால தனித்த குரு இருக்கலாம், இல்லை வேற கிரகங்களோட சேர்ந்தும் அங்க குரு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வரிசையா உள்ள போயிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்து செவ்வாய். 2 பேருக்குமே 4ல இருக்கலாமா? 2 பேருக்கும் 4ல செவ்வாய் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்தீங்கன்னா 4ல செவ்வாய்ன்றது நீசமாகும் இல்லையா. அதனால 2 பேருக்குமே 4ல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அல்ல. அதே மாதிரி புதன் 2 பேருக்குமே இருக்கலாம்னா இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். புதன் 4ல இருக்கிறது நல்ல விஷயம், படிப்பு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அதனால புதன் கண்டிப்பா 4ல இருக்கலாம். சனி 2 பேருக்குமே 4ல இருக்கலாமா? இல்லை, இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே சனி 4ல இருக்கிறதுன்றது சுகக்கேடுபாடை கொடுக்குது. 4ன்றது கல்வி சார்ந்த விஷயம், 4ன்றது வாகனம் இல்லையா. அந்த விஷயங்கள ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துது, ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துது. அதனால 4ல 2 பேருக்குமே சனி இருக்கிறது நல்ல விஷயம் அல்ல. மற்ற கிரகங்கள் தனித்த கிரகங்கள் இருக்கலாமா? தாராளமா தனித்து இருக்கலாம். வேற கிரகங்களோட பஞ்சபூத கிரகங்கள் வேற கிரகங்களும் சேர்த்து இருக்கலாம். ஆனா 4ல சனி இருந்து செவ்வாய் எந்த விதத்திலையும் அங்க சம்பந்தப்படக்கூடாதுன்றதை பார்த்துக்கலாம். எந்த இடத்துலையும் பொதுவா சனி செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு அந்த இடத்துல செவ்வாய் சம்பந்தம் படாம இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் அப்படின்றத பொதுவா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 1, 5, 9 பார்த்துட்டோம், 2, 6, 10 பார்த்துட்டோம், 3, 7, 11 பார்த்துட்டோம். இப்போ 4ஆம் இடமும் பார்க்குறோம். இப்போ 4, 8, 12 பார்த்துட்டோம்னா இந்த கான்செப்ட் நமக்கு முடிஞ்சிருது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய நேரங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக வர்றதில்லை. இப்போ பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது இவர் கூட கேட்டார், பிரபாகரன் சார் கூட கேட்டார், இது வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே பொதுவாக இந்த மாதிரி வர்றதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வரும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இது. ஏன் அப்படின்றதுக்கும் காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதனால இந்த மாதிரி அமைப்புகள் வந்து நீங்க பொதுவாக பொருத்தம் பார்க்கும்போது பல நேரங்கள்ல இதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், ஏன்னா அந்த இடத்துல இருக்காது. ஆனா இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா அதை பார்க்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இது. ஓகே, 4ல 2 பேருக்குமே 8ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கலாமா? கண்டிப்பா 8ல சூரியன் இருக்கக்கூடாது. 8ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா 7க்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமும் சரி, இல்லை 7க்கு 2ஆம் இடம் சரி, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது 7க்கு 2ஆம் இடமா இருந்தாலும் சரி, இல்லை லக்னத்துக்கு 2ஆம் இடமா இருந்தாலும் சரி, அது தவறு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, அங்க 8ஆம் அதிபதியோட சூரியன் இருக்காரு, அதாவது 7க்கு 2ஆம் அதிபதியோட சூரியன் இருக்காரு. அது கண்டிப்பா பிரிவினையை கொடுக்குது. நம்ம என்ன சொன்னோம் முதல்ல, 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 2ஆம் அதிபதி அங்க இருந்தால் பிரச்சனை கொடுக்குதுன்னு சொன்னோமா. அதே மாதிரி 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்து சூரியன் சாரத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குதுன்னு சொன்னோமா. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து அங்க 8ஆம் அதிபதியும், அதாவது 7க்கு 2ஆம் அதிபதியும் அங்க இருக்கும்போது இது ஒரு பிரிவினையை கொடுக்குது, பிரச்சனையை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி 8ஆம் அதிபதி சூரியன் சாரத்துல 8ஆம் இடத்துல இருந்தார்னாலும் ஒரு பிரிவினையை பிரச்சனையை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. அதனால 8ல எந்த காரணத்தை கொண்டும் 2 பேருக்குமே சூரியன் இல்லாம பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு இருந்ததுன்னா வேற வழியில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி இது காரதோஷத்தை குடும்ப தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதை பார்த்துருங்க, இல்லை 2ஆம் தாரமா பார்க்கறதுன்றது நல்லதுன்றதை நம்ம அட்வைஸ் பண்ணலாம். கேட்குறாங்களோ கேட்கலையோ அட்வைஸ் பண்றது நம்ம வேலை, நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பா. ஓகே, 8ல சூரியன் இருந்து ஆயுள் காரகன் சனி எந்த விதத்திலையும் பாதிப்படைய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா,
என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துல இருந்து தசை நடந்தாலும் நம்ம ஆயுளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 8ல சூரியன் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆயுளை ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஆயுள் குற்றம் இருக்கான்றதை பார்த்துருக்கோம். ஆயுள் குற்றம் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஆயுளை பார்க்கணுன்றதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அந்த ஆயுளையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு 8ல சூரியன் இருந்து அடுத்தவருக்கு எந்த விதத்திலையும் சனி பாதிப்படையக்கூடாது, சனி அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வந்து இப்ப ஒருத்தருக்கு சொல்றேன் நான், ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆயுளை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சேருங்க. அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது கரெக்டு தான். ஒருத்தருக்கு சூரியன் இல்லை, இன்னொருத்தருக்கு சூரியன் இல்லை, அதனால ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை நம்ம நினைச்சிடறோம் அப்படின்னு பார்க்காம, ஒருத்தருக்கு அங்க 8ல சூரியன் இருந்தாலும் அவங்களோட ஆயுளை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஆயுள் காரகம் சனி எப்படி இருக்காருன்றதை பார்த்துங்க. ஓகே, ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு வேற என்ன கிரகம் இருக்கக்கூடாது, செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடாது. செவ்வாயும் ராகுவும் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது 2 பேருக்குமே சந்திரன் அங்க இருக்கலாமா? சந்திரன் தாராளமா இருக்கலாம். 2 பேருக்குமே சந்திரன் வந்து இதுல இருக்கலாம், இதுல 8ல இருக்கலாம். 8ல சந்திரன் இருக்கக்கூடாது பொதுவா சொல்லுவாங்க. தாராளமா 2 பேருக்கும் இருக்கலாம். அது பெரிய பாதிப்பை நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது கொடுக்கறது இல்லை. ஓகே, 8ல ராகு இருக்கலாமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2ல கேது இருக்கலாம், 2ல ராகு இருக்கக்கூடாது. ஸோ 2ல ராகு இருக்கக்கூடாதுன்னும் போது 8ல கண்டிப்பா ராகு இருக்கலாம். 8ல இருக்கக்கூடிய ராகு 4, 8, 12 பொதுவா பார்க்கும்போது 4, 8, 12 ராகு இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாவே அமையுது. அது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால 8ல ராகு இருக்கும்போது தாம்பத்தியம் சார்ந்த சமசிந்தனையில இவங்க ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு நல்லபடியாவே இது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு ராகு இருந்து மற்றவங்களுக்கு என்ன கிரகம் இருக்கக்கூடாது, சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்கக்கூடாதுன்றத பார்க்கலாம். ஒருத்தருக்கு ராகு இருக்கு, மற்றவருக்கு சூரியனும் செவ்வாயும் அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒருத்தருக்கு கேது இருக்கு, 8ல கேது இருக்கலாமா? 8ல கேது இருக்கக்கூடாது. 8ல கேது இருந்ததுன்னா 2ல ராகு இருக்கும், அதனால 8ல கேது இருக்கக்கூடாது. 8ல கேது இருந்ததுன்னா 2ல ராகு இருக்கும். 2ல ராகு இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். குடும்ப சண்டை வரும், லோக்கலா இறங்கி பேசுவாரு, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தொழிலை கரெக்டா பண்ணுவாரு, ஆனா விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்ல அங்க வந்து வர்றதுனால கண்டிப்பா 8ல ஒருத்தருக்கு கேது இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு இல்லாம பார்த்துக்குவோம். ஓகே, பொதுவா 8ல ஒருத்தருக்கு கேது இருந்து 2ல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விதத்தை இவரோட குருவோ இல்ல ஒரு சுபகிரகமோ அந்த 2ஆம் இடத்தை பார்க்குற மாதிரி உள்ள ஜாதகமா அமைச்சிட்டிங்கன்னா நம்ம சொன்ன பாதிப்புகள், பெரிய பாதிப்புகள் வராது. அதாவது லோக்கலா இறங்கி பேசுறது, திட்டுறது, சாபம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும். அதனால ஒருத்தருக்கு 2ல ராகு இருந்து 8ல கேது இருந்ததுன்னா இந்த 2ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க நல்லாவே இருக்கும். அது ஆனால் 2 பேருக்குமே 8ல கேது கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகே, 2 பேருக்குமே குரு இருக்கலாமா? 8ல தாராளமாக இருக்கலாம். குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம். செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. செவ்வாய் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 7க்கு 2ஆம் இடம் இல்லையா? அடிக்கடி குடும்ப சண்டைகள், சச்சரவுகள் இவங்களுக்கு வருது. அதனால கண்டிப்பா 2 பேருக்குமே செவ்வாய் இல்லாம நம்ம பார்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் இருந்ததுன்னா சண்டை சச்சரவுகள் அதிகமா வருது. ஓகே, ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு என்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது? சூரியன், ராகு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, சனி இருக்கக்கூடாது. 8ல சனி இருந்ததுன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் சார்ந்த தொல்லைகள், அந்த தொல்லைகள், இந்த தொல்லைகள் வரும். அதனால கண்டிப்பா 8ல சனி இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. 8ல சனி இருந்ததுன்னா மற்ற செவ்வாய் அங்க கூட சம்பந்தப்படாம இருக்கிறது பார்க்க. மற்ற கிரகங்களா இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். சனியை தவிர மற்ற எல்லா கிரகமும் அங்க இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஸோ 8ஆம் இடம் பார்த்துட்டோம். 8ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு கட்டம் தான், 12ஆம் இடம். 12ஆம் இடம் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ல ராகு இருக்கலாமா? ராகு இருக்கலாம், தாராளமா ராகு இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். சூரியன் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா சூரியனும் இருக்கிறது நல்லதில்லை. 12ல சூரியன் இருக்கிறது நல்லதில்லை. ஆனால் 12ல சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே இருக்கலாம்னு தான் கான்செப்ட் சொல்லுது. சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே அங்கே இருக்கலாம். 12ல சூரியன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் அல்ல. பொதுவா ஒரு ஒளி கிரகம் வந்து போய் அங்கே 12ல மறையிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை. எக்ஸப்ட் சுக்கிரனை தவிர. சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்துப்படி 12ல உச்சம் வராது. அதனால 12ல சுக்கிரன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஆனா 12ல சூரியன் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லை. இது குழந்தை சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை கொடுக்குது, கருக்கலைப்பை கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது.
ஓகே. 12ல சந்திரன் இருக்கலாமா? 2 பேருக்கும் சந்திரன் இருக்கலாம். 12ல கேது இருக்கலாமா? 2 பேருக்கும் கேது இருக்கலாம். 12ல ராகு இருக்கலாமா? 2 பேருக்கும் ராகு இருக்கலாம். 12ல குரு இருக்கலாமா? 2 பேருக்கும் இருக்கலாம். 12ல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். 12ல புதன் இருக்கலாமா? இருக்கலாம். 12ல செவ்வாய் இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 12ல செவ்வாய் இருக்கக்கூடாது. ராத்திரி தூக்கம் அஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. 12ல செவ்வாய் இருக்கும்போது சைன சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கும். அங்க ஒரு சண்டைகள் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அதனால 12ல செவ்வாய் இருக்கக்கூடாது. பட் 12ல சனி இருக்கலாமா? சனி இருக்கலாம். ஆனா சனி இருந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது. 12ல முடிஞ்ச வரைக்கும் சனி இருக்கிறத அவாய்ட் பண்றதும் நல்லது. ஏன்னா 12ல இருக்க சனி எங்க பார்ப்பாரு? 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு எப்பயுமே கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால 12ல எந்த விதத்திலும் சனி இல்லாம இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லபடியாவே இருக்கும். அப்ப நம்ம வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். பன்னெண்டில் சனி கூடாது செவ்வாய் கூடாதுன்னா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ஆமா 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 அதுதான் சொல்றேன். நம்ம ஒருத்தருக்கு இருக்காதுன்னு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல வந்துடும். 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு வேற எந்த கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். சொல்லுங்க. இப்ப நம்ம இது பிரகாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதாவது என்ன, அந்த 1 5 9 2 6 10 3 7 11 இந்த திரிகோண பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது. முதல்ல 1 5 9 புத்திரம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்றோம். 2 6 10ன்றது வேலை ஜீவன சார்ந்த விஷயங்கள் சொல்றோம். 3 7 11ன்றது திருமண சிந்தனை, ஒத்த திருமண சிந்தனைகள் சொல்றோம். 4 8 12ன்றது சுகஸ்தானம் சொல்றோம். இது 4யும் எந்தெந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுன்றத கிளியரா பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம சொல்லலாம். அது இருந்ததுன்னா என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். பொதுவா நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு வராது. இப்ப 7ல சூரியன் இருக்க அமைப்போ மற்றதெல்லாம் வரும். இது அதே மாதிரி 8ல பாவகிரகங்கள் இருக்கிற அமைப்புகள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா அமைக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும். பட் மற்றபடி 1ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கிறது, இல்லை 2ல 2 பேருக்குமே ராகு இருக்கு, அந்த அமைப்புகள் ரொம்ப ரேரா தான் வருது. ஆனா இந்த அமைப்புகளை ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது 1க்கு 2 வாட்டி இதை பார்க்கறது நல்லது. ஏன்னா பார்க்கறதுனால பல விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உபய லக்னத்துக்கு 7ல ராகு இருக்கிறது, உபய லக்னத்துக்கு 7ல சூரியன் இருக்கிறது, இதையும் நம்ம கண்டிப்பா பாருங்க. இது இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிரிவினைகளை 2 திருமணத்தையும் கொடுத்துடுது அப்படின்றத பார்க்க முடியுது. மற்றபடி மற்ற லக்னத்துக்கு 2ல 7ல சூரியன் இருக்கும்போது அதுவும் வம்சாவளி தோஷத்தை கொடுக்குது, 2 திருமணத்தை கொடுக்குதுன்னு பார்க்க முடியுது. ஒரு சில நேரங்கள்ல குரு பார்வைகளோ இல்லை வேற சுபகிரகங்கள் பார்வைகளோ இருக்கும்போது அது ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுதுன்னு பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் 80% இது ஒத்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க 7ல அதே மாதிரி சூரியன் இருக்கிறவங்களுக்கு நீங்க 7ல வந்து சூரியன் இருக்கிறவங்களா பார்க்கும்போது இவங்க இருதாரம் அமைப்பை அது கட் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு போகலாம். இல்லை இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம், நாளைக்கு மீதியை பார்ப்போம். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் நாளைக்கு பார்ப்போம். ஒன்று வந்து ஒரு 3 சார்ட் போட்டு அந்த 3 சார்ட்டுக்கு பொருத்தம், 3 சார்ட்டோ 2 சார்ட்டை பார்த்து பொருத்தம் பார்க்கலாம். இன்னொருத்தர் ஒரு 2 பேரோட ஒரு ஆண் பெண்ணோட சார்ட்டை போட்டு பொருத்தம் எப்படி பார்க்கறதுன்றதை பார்க்கலாம். அதிகமாக வாழ்ந்தவங்க ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்களோட ஜாதகத்தையும் பார்க்கலாம். இப்போ பிரிவினை நடந்த ஜாதகத்தை இந்த மாதிரி ஒரு 2-3 ஜாதகங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து பரிகாரம், பரிகாரம் ரொம்ப இல்லை, நமக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை, சுலபமான பரிகாரங்களை பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். வேற டவுட் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இருந்ததுன்னா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம், இல்லாட்டி வகுப்பு முடிச்சுக்கலாம்.
இருதார அமைப்பு உள்ளவங்களுக்கு லேட்டு சொல்லுங்க. திருமணம் இருதார பண்ணா அந்த அமைப்பு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இருதார அமைப்பு இருதார உள்ளவங்களுக்கு ஆ, அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ம். இருதார அமைப்பு தாமத இருக்கு திருமணம் இருந்தா அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. எடுத்துக்கலாம். அதாவது 33 வயசுக்கு மேல பண்ணும்போது அது வந்து ஒரு சில நேரங்கள்ல தோஷங்களை விளக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் இருதார ம். அமைப்பு உள்ளவங்களுக்கு நீங்க 2ஆம் தாரமா போயிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்களுக்கு அந்த தோஷத்தை விளக்குது. சரி. ஆனா 33 வயசு 35 வயசுக்கு மேல திருமணம் பண்ணும்போது இந்த தோஷங்கள் விலகுது. இப்ப நம்ம நேத்து பார்த்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி நாளுக்கு வந்து லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 திருமணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இங்க 3 திருமணம் கொடுக்கும்போது இவங்களுக்கு 36 வயசுக்கு மேல பண்ணும்போது கண்டிப்பா அந்த 3 திருமணம் வர்றதில்ல, ஒரு திருமணத்தோட முடியுது. சீக்கிரமே திருமணம் பண்ணும்போது அது 3 திருமணத்தை கொடுக்குது. சரிங்க. சரி. ஆனா இந்த உபய லக்னத்துக்கு 7ல ராகு இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பா இருதாரத்தை கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. லேட் மேரேஜ் பண்ணாலும் அது நிலைக்கிறது இல்லைன்றதை பார்க்க முடியுது. சரிங்க. ஓகே, சொல்லுங்க சார். வேற டவுட் இருக்குங்களா? ஜோதி சார் சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் செவ்வாய் வந்து 2, 4, 7, 8ல இருந்தா அது விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி நூல்ல இல்ல அப்படி அதாவது நம்ம வந்து தோஷமா பார்க்கல இங்க தோஷமா பார்க்கல. இங்க நம்ம செவ்வாய் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். சூரியனுக்கு 1, 4, 7, 10ல இருக்கக்கூடாது, செவ்வாய் சந்திரனுக்கு 1, 4, 7, 10ல இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் பார்க்கணும். இங்க செவ்வாய் 2ல இருக்கலாமா அப்படின்னா தோஷமா நம்ம பார்க்கணும். செவ்வாய் 2ல தாராளமா இருக்கலாம். 7, 8 2ல இருக்கக்கூடாதுன்றதை பார்க்கணும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது அவ்வளவு. சரிங்க, ரொம்ப நன்றி. ஒருத்தருக்கு 2ல செவ்வாய் இருக்குன்னு எடுத்துங்களேன், இன்னொருத்தருக்கு 4லயோ இல்ல 5லயோ செவ்வாய் இருக்க மாதிரி பாத்துக்குங்க. இல்ல 9ல செவ்வாய் இருக்க மாதிரி பாருங்க. கேந்திர திரிகோணத்துல வர மாதிரி பாத்துட்டீங்கன்னா நல்ல அமைப்பாவே இருக்காது. 8ல இருந்தா ஐயா 8ன்றது செவ்வாய் 2ல இருக்க செவ்வாய் 8 பார்க்கும் இல்லையா? ஒருத்தருக்கு 2ல இருக்கு, இன்னொருத்தருக்கு 8ல இருக்குன்னா எப்படி சரியா வரும்? 2ல இருக்க செவ்வாய் 8 பார்க்கும், 8ல இருக்க செவ்வாய் 2 பார்க்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு 8ல செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கலாம் சார்? ஒருத்தருக்கு 8ல செவ்வாய் இருக்கலாம், தாராளமா ஒருத்தருக்கு 8ல செவ்வாய் இருக்கலாம். செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்துல சனியோ இல்ல மத்த பாவகிரகங்களோ சம்பந்தம் இல்லாம பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு கண்டிப்பா 8ல செவ்வாய் இருக்கலாம், ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கலாம். காலபுருஷ தத்துவத்துப்படி 8ல செவ்வாய் இருக்கிறதுன்றது நல்ல விஷயமா தான் இருக்கு. அதனால 8ல செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு இருந்தா மற்றவருக்கு எப்படி எடுக்கலாம்? அது கேந்திர திரிகோணம், அவ்வளவுதான். ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம். ஒருத்தருக்கு 8ல செவ்வாய் இருக்கு, அடுத்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க மாதிரி பாருங்க, இல்ல 5ஆம் இடத்துல இருக்க மாதிரி பாருங்க, இல்ல 9ஆம் இடத்துல இருக்க மாதிரி பாருங்க, இல்ல 11ஆம் இடத்துல இருக்க மாதிரி பாருங்க. இதெல்லாம் நல்ல நல்ல அமைப்பாவே கொடுக்குது. சரிங்க, ரொம்ப நன்றி. இப்ப 8ல ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், 11ல செவ்வாய் இருந்தா இந்த செவ்வாய் அந்த செவ்வாய் பார்க்கும் இல்லையா? அது நல்ல அமைப்பு, அது நல்ல அமைப்பாவே இருக்கு. அதே மாதிரி 8ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னா லக்னத்துல இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா 8ஆம் பார்வையா இந்த செவ்வாயை பார்க்கும். அதனால லக்னத்துல செவ்வாய் இல்லாம பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு 8ல இருக்கு, இன்னொருத்தருக்கு லக்னத்துல இருக்கக்கூடாது. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, சொல்லுங்க சார். வேற ஒன்றும் டவுட் இல்லைன்னா நமக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம். நன்றி. நாளைக்கு வந்து கரெக்டாக இதே டயத்தில் கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க. நம்ம கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிட்டு ஒரு 2 ஜாதகம் இல்லை 3 ஜாதகம் பொருத்தம் பார்க்கலாம். 2 பேருக்கு வந்து பொருத்தமுள்ள ஒரு சின்ன பொண்ணு பையனுக்கு பொருத்தமுள்ள இதை வந்து 2 ஜாதகம் பார்க்கலாம். திருமணம் ஆகி இப்போ 20-25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஜாதகம் ஒரு ஜாதகமோ 2 ஜாதகமோ பார்க்கலாம். அதே மாதிரி திருமணம் பண்ணி முடிஞ்ச ஜாதகங்கள் இருந்ததுன்னா அதையும் பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்தது பரிகார வகுப்பு பார்த்துட்டு நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. இந்த சந்தேகங்களை நீங்க இப்பதான் கேட்கணும் அவசியம் இல்லை. அடுத்த ஒரு மாசத்துக்கு தாராளமா நீங்க சந்தேகங்களை குழுவுல கேட்கலாம். அதுக்கான பதில்களை நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ. ஓகேங்க, நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.